மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன். மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன் பிரதர். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் எல்லாருக்கும் ஒரு செல்வ வணக்கம். வணக்கம். உங்களை எதுவும் பேசுனா பேசுங்க. சார் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒரு வரியில எழுதிட்டீங்களா? தங்களோட இறுதி பயணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வரி வசனம், ஒரு வரியா அது என்ன சொன்னாரு? அந்த ஒரு வரி எழுதியாச்சா? எல்லாரும் ரெடியா? நாராயண் சார், நான் பேசுறேன். பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்னுடைய வாழ்நாள் ஆசை என்னன்னா, இப்ப நம்ம அசோக்குமார் சார் சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, சார் 1,00,000 பேரை செல்வந்தர் ஆக்குதுன்னு சொன்னாங்க. என்னோட வாழ்நாளை ஆசை என்னன்னா, 1,00,000 பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்குறது. ஓகே, சூப்பர். என்னோட வாழ்நாள், என்னோட அந்த 1,00,000 பேருக்கு நான் சொந்த வீடு கட்டி கொடுத்தேன்னா என்னுடைய இறுதி, அது என்னோட கடைசி கட்டமான உள்ள விஷயம் அதுதான் வச்சுங்களேன். அந்த விஷயத்தில் அதுல சார் சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, மிஷன் ஸ்டேட்மெண்ட் சாரி, அதை நம்ம சார் ஃபர்ஸ்ட் சொன்னது ஏன், அது எதுக்காக நான் கட்டி கொடுக்கணும், அது எப்படி அப்படிங்கிறது சாரி ஹவுங்கிறத சொல்லுவோம். அது ஒரு டார்கெட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது பர்பஸ், நம்மளோட பர்பஸை இதை விருப்பமா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பர்பஸ்ங்கிறது அது என்னத்துக்காக நான் அதை அடைய போறேன் அப்படிங்கிறது. இப்ப நான் 1,00,000 பேருக்கு நான் சொந்த வீடு கட்டி விடுறேன்னா அது ஏதாவது பர்பஸ், அது ஏன், அது எப்படி அடைய போறேன், இப்ப எதனால அப்படிங்கிறத. இதுதான் சார் என்ன சொல்றாருன்னா விஷன். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, பேருந்து பயணத்தின் ஆரம்பம் எது, எங்க இறங்க வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ ஒரு ஊருக்கு போறோம், இப்ப சென்னையில இருந்து திருச்சி போறோம் அப்படின்னா நம்மளோட இலக்கு திருச்சி போறதுதான். போற வழியில நிறைய ஊரை பார்த்துட்டு போவோம். அதே மாதிரி நம்மளுக்கு சில இலக்குகள்லாம் முன்ன பின்ன இருக்கு, சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் போகணும்னு வச்சிருப்போம். பட் அது அந்த பேருந்து பயணத்திலே கிடைச்சிருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சில சின்ன சின்ன ஒரு ஆசைகள்லாம் இருக்கும். அது நம்ம திருச்சி அடையணும்னு ஒரு இலக்கு வச்சுட்டோம்னா போற வழியில சில ஊருக்குலாம் பார்த்துட்டு போயிடலாங்கிறது அன்னைக்கு சார் சொன்ன ஒரு விஷயம். உங்க பர்பஸை நீங்க கண்டுபிடிக்கவில்லை என்றால் அடுத்த ஒரு பர்பஸுக்கு நாம் மாறிவிட வேண்டும். ஸோ நம்ம இந்த காலகட்டத்திலேயே நம்ம என்னன்னா, எனக்கு என்ன தேவைகள், வேலைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கா வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால கூடிய சீக்கிரம் எல்லாரும் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அதை மாற்றணும். அதுவே நோக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா,
வாழவிருப்பதை நோக்கமாக மாற்ற வேண்டும். சோ அதை வந்து சார் என்ன சொல்றாருன்னா 3 பிரிவுகள், 3 செக்மெண்ட், 3 பார்ட் கூட சொல்லலாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷன். விஷன்ங்கிறது நோக்கம். ரெண்டாவது வந்து மிஷன். மிஷன்ங்கிறது நோக்கப்பணி. மூணாவது வந்து கோல், இலக்கு. ஸோ இந்த நம்ம வந்து என்ன அடைய போறோமோ ஒரு கம்பெனிக்கும் சரி, அன்னைக்கு கூட சார் கூட காமிச்சாங்க, ஒரு கூகுள்னு ஒண்ணு இருக்குன்னா அவன்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷன் இருக்கு, ஒரு மிஷன் இருக்கு. அதுக்கு விஷனும் மிஷனும் வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்களாம், பொதுவா இருக்குமா. ஆனா அந்த கோல் என்ன அடைய போறோங்கிறது வந்து வெளியில தெரியாது, அந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, விவேகானந்தர் வந்து அவங்க அம்மாட்ட என்ன வேலை செய்யணும்னு கேட்டா குதிரை வண்டி. அவர் விவேகானந்தரோட ஆசை வந்து குதிரை வண்டி ஓட்டணுங்கிறது தான் ஆசையா. குதிரை வண்டி. அப்ப வந்து அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா, நீ வந்து இந்த வண்டி ஓட்டினா உன்ன மாதிரி யாரும் ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து சார் இன்னொரு உதாரணம் சொல்லியிருந்தாங்க. இப்ப கமலஹாசனை பத்தி சொல்லும் போது அவங்க அம்மா சொன்னது என்னன்னா, ஒரு கழிவறையை நீ சுத்தம் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் உன்ன மாதிரி யாரும் அதை செய்ய, உன்ன மாதிரி நேர்த்தியா சிறப்பா செய்யக்கூடிய ஆள் யாரும் இல்லைங்கிற பத்தி தான் இருக்கணும். எந்த ஒரு செயலுக்கு போனாலும் அந்த செயலை வந்து நீதான் அதுல சிறப்பு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. சோ அத வந்து சார் விஸ்வேஸ்வரையாவுக்கு சொன்ன உதாரணம் சார், கமலஹாசனுக்கு சொன்னதா அது? சொன்னாங்க, கமலஹாசன் சொன்னதா சொன்னாங்க. கமலஹாசனோட அம்மா சொன்னதா? சரி சரி சார். விஸ்வேஸ்வரையான்னு சொல்லிட்டு இந்த இப்போ கர்நாடகாவில் இருக்கிற விதான் சௌகான் இருக்கு இல்லைங்களா, சட்டப்பேரவை கட்டணம், அதை கட்டினவர் சார் விஸ்வேஸ்வரையா. அவர் வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷாரோட போட்டி போட்டு பிரிட்டிஷாரோட அதிக மதிப்பெண், அதை சர்ன்றது அவரோட பட்டம், அது வெள்ளைக்காரன் கொடுத்த பட்டம். என்ஜினியர்ஸ் டே அவரோட பேர்ல தான் கொண்டாடுறாங்க, சார் விஸ்வேஸ்வரையா. சூப்பர். அதுல வந்து நம்ம வந்து அன்னைக்கு சார் ஃபைனல் டேல முடிச்ச ஒரு விஷயம்னா, நீங்க ஒரு விஷன், மிஷன், கோல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அவர் சாரோட மிஷன் விஷன் எல்லாம் போட்டுட்டு அதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 கேஷுவல் ஃபேக்டர்னு சொன்னார். ஆக்சுவலா தமிழ்ல சொல்லணும்னா காரண காரணிகள். அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவர் சொன்ன விஷயம், மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதி, தனித்தன்மை, சுதந்திரம் வேணும். ஸோ ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை வந்து அவனுக்குன்னு ஒரு தகுதி வேணும், ஒரு தனித்தன்மை வேணும், எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து பண்ணிக்கணும். மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கே தனித்தன்மை வேணுமா, அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ரெண்டாவது வந்து இயல்பாகவே மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கணும். ஆனா இடையில ஏன் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கவும், தகுதி, தனித்தன்மை, சுதந்திரம் வந்து செல்வந்தராக வாழ உதவுவது. அதுதான் இல்லன்னா செல்வந்தரா வாழ, மகிழ்ச்சின்னு இல்ல, மகிழ்ச்சி இல்ல. இது சொன்னேன் ஐயா, இந்த இடத்துல நான் சொன்னது சரியா ஐயா சொன்னது சரியான்னு வேணா அவர்கிட்ட ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க. இல்ல, செல்வந்தராகிறதுக்கு ஓகே, செல்வந்தராகிறதுக்கு தனித்தன்மை வேணும்ன்றது ஐயா சொன்னது அப்படியே அப்படியே பாத்துக்கிட்டே வரோம். ஆமா, இயல்பா வந்து மனிதன் வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கணும், அதுக்கு தனித்தன்மைய தகுதிய தேவையில்லை. ஆனா ஏன் மகிழ்ச்சியா இல்ல பெரும்பான்மை மக்கள், தனித்தன்மை, தகுதி, சுதந்திரம் தேவை. ஆமா, அது செல்வந்தராகிறதுக்கு தேவைன்றது அக்ரி சார். ஆனா மகிழ்ச்சியா வாழணும்ன்றதுக்கு தனித்தன்மை. அனில் சார் ஒரு கலைச்செல்வன் சார் சொன்னதான் ரைட்டு. நான் வந்து ஒரு தவறாக வந்து எழுதி வச்சிருக்கேன், இப்ப நான் சரி பண்ணிட்டேன். சரிங்களா? நன்றி சார், நன்றி சார். ரைட் ரைட். அதுல வந்து சாரோட மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். உற்சாகமான காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம் ஐயா. காலை செல்வ வணக்கம் ஐயா. நான் வருவதற்கு முன்பாக 10 நிமிடங்கள் பயனுள்ள விஷயங்களை பேசியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பயனுள்ள பேசினால் ஒருத்தர் தவறா பேசினால தவறை சுட்டிக்காட்டி அவரை திருத்தி கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்னா, விவேகானந்தர் சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் தெரியுதுன்னு பாருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணா நல்லா இருக்கும். ஜூம் பண்ண பான் சைஸ் பெருசு பண்ண முடியுமா பாருங்க. தெரியுது, நல்லா தெரியுது சார். அத ஜூம் பண்றது நம்ம போன்லயே பண்ணிக்கலாம் சார். இல்ல, நான் ஜூம் பண்ணா பிளர் ஆகுது, நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா பிளர் ஆகாது சார். நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, யாராவது ஸ்கிரீன்ஷாட் ஜூம் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யாராவது முடிஞ்சவங்க படிங்களேன் சார். நான் படிக்கிறேன் சார். சரி, ஓகே. படிங்க திலகம்மா.
இதோ போயிருச்சுங்க சார் அதுக்குள்ளார. நான் படிக்கட்டுங்களா? என்னாச்சு? சரிங்க சார், படிங்க படிங்க. நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி. முதல்ல என்ன அதுவே தீர்மானிக்கணும்? நோக்கம் என்பதை முதலில் தீர்மானிக்கணும். நோக்கம் எது எதுவென்பதை தீர்மானி. முதலில் தீர்மானி. எஸ் சார். அப்புறம் அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். அப்ப நோக்கம் வேற, இலக்கு வேற. கரெக்ட் சார். அதான் விஷன் மிஷன். சரிங்களா? இல்ல இல்ல இல்ல, ஓகே சார். இலக்குங்கிறது கோல். புரியுதுல்ல? நோக்கம் என்பது விஷன். சரிங்க. ஓகே ஓகே. நோக்க பணி என்பது மிஷன். இலக்கு கோல். ஓகே. இலக்கு என்பது கோல். ஓகே. அப்போ நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். உறுதி செய்து கொள். இல்ல, அப்ப கோலை எதுல செட் பண்ணணும்னா விஷனை நோக்கி கோல் செட் பண்ணணும். ஓகே சார். ஓகேங்களா? அடுத்தது, கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே. இருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் முதல்ல எடுத்துக்குவோம். கையில் பணம் இல்லையே, பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து எதை விடைக்காதே, நேரத்தை வீணாக்காதே. அப்ப நோக்கத்தை அடைவதற்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? உடல்ல பலம் இருக்கணும். இல்ல இல்ல, நேரம் மட்டும் இருந்தா போதும். நேரம் இருக்கு. மத்தத பத்தி நீ கவலைப்படாதங்கிறாரு. ஓகேங்க. ஓகே ஓகே. கையில பணம் இல்ல, உடம்புல வலு இல்ல, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல, யோசனை இல்ல, வழி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு யோசிக்காத. உங்ககிட்ட நேரம்னு ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணு இருந்தா போதும். நேரத்தை மட்டும் வீணாக்க கூடாது. ஆமா, இதெல்லாம் இல்லையே நினைச்சு அதை வீணாக்கிறாத. அதை வச்சுதான் நீ நோக்கத்தை அடையணும். ஓகே. ஓகேங்களா? அப்ப முக்கியமான பொருள் என்ன? நேரம் இருக்குது உங்ககிட்ட. நேரம். எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, இலக்கை நோக்கி அடியெடுத்து வை, தொடர்ந்து முன்னேறு. அவ்வளவுதான். அப்போ பல பேர் தான் அடைய நினைப்பதை அடையாமல் இருப்பதற்கு 2 மிகப்பெரிய தடை இருக்கிறது. ஒன்று பயம், இன்னொன்று தயக்கம். புரியுதுங்களா? கண்டிப்பாங்க. அதான் சொல்றாரு, எதற்கும் பயப்படாதே. பயம் வேறு, தயக்கம் வேறு. தயக்கம் வேறு. அதனாலதான் சொல்றாரு, எதற்கும் பயப்படாதே. அடுத்தது தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை, தொடர்ந்து முன்னேறு. சரிங்களா? அடுத்தது, சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும், நோக்கத்தை அடைந்தே தீருவாய், அதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான். அதாவது நோக்கத்தை அடைவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லல அவரு. அடைந்தே தீருவாய். இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, எதற்கும் பயப்படாதே, தயங்காதே, இலக்கை நோக்கி அடி எடுத்து வை. என்ன பண்ணணும்? நீங்க இலக்கை நோக்கி அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தா போதும். தொடர்ந்து முன்னேறு. நீங்க முன்னேறிட்டே இருந்தா போதும். இலக்கை நோக்கி சோதனைகள் விலகும். சரிங்களா? பாதை தெளிவாகும், நோக்கத்தை அடைந்தே தீருவாய். தீர்க்கமாக சொல்கிறார். நோக்கத்தை இதெல்லாம் செஞ்சினா வாழ்க்கையில இதை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லல அவரு. இப்ப நான் சொல்லித்தரேன் இல்லையா, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா செல்வந்தராவே ஆவீர்கள் அப்படின்னு தீர்க்கமா சொல்றேன் இல்லையா? இல்ல, இதெல்லாம் செஞ்சா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லல நானு. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இப்ப ஏற்கனவே கொடுத்த அந்த 3 பேரா தாண்டி 4வது பேரால என்ன சொல்றேன்னா, நீங்க அதை நோக்கி போயிட்டே இருந்தா போதும். சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும், நோக்கத்தை அடைந்தே தீருவாய் என்று திண்ணமாக, திட்டவட்டமா, தெளிவா சொல்றாரு. அதை யாராலும் தடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப யாராலும்னா என்ன அர்த்தம்? மனித சக்தின்னு அர்த்தம். அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னா மனித சக்தியால அதை தடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? ஸ்கிரீன் ஷேரிங்க பண்ணிடலாம். இது இந்தியாவில வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானியாக கருதப்படக்கூடிய விவேகானந்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னா கூட அது வேலை செய்யுமா செய்யாதான்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனா இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஞானி சொன்ன ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்றது, உங்க வாழ்க்கையில முதல்ல எது இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நோக்கம் எது என்பது முதல்ல தீர்மானி. அதை தீர்மானம் பண்ணாம நீங்க செய்யக்கூடிய எந்த செயல்பாடும் வீண்.
அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நோக்கத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். சரி, என் கூட இப்போ ஒரு 3 மாசமா பயணம் பண்றவங்க இருக்கீங்க, 6 மாசமா பயணம் பண்றவங்க இருக்கீங்க, 1 வருஷமா பயணம் பண்றவங்க இருக்கிறீங்க, 1.5 வருஷம், 2 வருஷம், 2.5 வருஷம், 3 வருஷம்னு இப்படி 3 ஆண்டுகள் வரைக்கும் பயணம் பண்றவங்க இருக்காங்க. இதுல யார் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது 3 மாசமா, 6 மாசமா, 12 மாசமா அப்படின்றது முக்கியம் இல்ல. யாரெல்லாம் தன்னுடைய நோக்கத்தை திட்டவட்டமா தெளிவா தீர்மானிச்சுட்டாங்களோ, அவங்க 3 மாசம் பயணம் பண்ணிருந்தாலும் அவங்களுடைய மாற்றம் வேறு. ஆனா இதை தீர்மானிக்காம என் கூட பயணம் பண்ணி கொண்டிருக்கிற 3 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய மாற்றம் வேறு. ஆனா எல்லோருமே மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். என்னை சந்திச்சு என் கூட பயணம் பண்ண ஆரம்பிச்ச எல்லோருமே மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாற்றம் என்பது எவர் நோக்கத்தை தீர்மானிக்காதவருடைய மாற்றத்திற்கு உள்ள வித்தியாசம் எதுவென்றால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். சார், இன்னொன்னு அதுல ஒரு கரெக்ஷன் சார். சொல்லுங்க ஐயா. உங்களால மாற்றம் அடைந்தவர்கள் மூலமா மாற்றம் அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க சார். கண்டிப்பா இருப்பாங்க. உங்களால மாற்றம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, அது மாற்றம் அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அது கரெக்ஷன் இல்ல, அடிஷன் சார். அது ஆமா, அடிஷனல். ஏன்னா இது நான் சொல்லணும், இந்த இடத்துல பதிவு பண்ணணும், அப்புறம் விட்டுவிடும். சரிங்க ஐயா. இப்போ உங்ககிட்ட அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தயாரா? எனக்கு 3 ஸ்டேட்மெண்ட் வேணும். ஒன்று விஷன் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு மிஷன் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு கோல் ஸ்டேட்மெண்ட். பாண்டியராஜ் ஐயா, ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐயா மன்னிக்க வேண்டும் ஐயா, ஊஞ்சல்ல இல்லையா, பேருந்து பயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியா? எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இல்ல அத கையில போன் வச்சிருக்கேன். சரி, நன்றியா. அப்ப இது 3த்தையும் நீங்க முதல்ல தீர்மானித்து விட்டீர்களா? ஏன்னா முதல்ல இப்ப நோக்கம் கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட சில பேர் நோக்கத்தை நெருங்கிட்டீங்க, இதுதான் நோக்கம் அப்படின்னு. இப்போ அந்த நோக்கத்தை எப்படி அடைய போகிறீர்கள்? எந்த பாதை, எந்த நேர பாதை, எந்த நேர பயணம், மோட் ஆஃப் வெஹிக்கிள் என்ன வாகனம் அப்படின்லாம் தீர்மானிக்கிற இடம் எங்கன்னா அதுதான் மிஷன். எப்படி அதை அடைய போறீங்க? என்ன நோக்கத்தை தீர்மானம் பண்ணியாச்சு, இல்ல சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போகிறதா முடிவு பண்ணியாச்சு. இப்ப கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அடையக்கூடிய இடம். ஆனா அதுக்கு போகணும் இல்லையா? அது போகிறதுக்கான வேலைகள் செய்யணும் இல்லையா? அதுதான் மிஷன். நீங்க அடுத்தது அதை தீர்மானம் பண்ணிட்டீங்களா? தீர்மானம் பண்ணல, இல்ல பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து என் லைனுக்கு வாங்க. சரிங்களா? சரிங்க. தயவு செய்து என் லைனுக்கு வந்து நோக்க அறிக்கை, நோக்க பணி அறிக்கை, இலக்கு அறிக்கைகளை தயார் செய்யுங்கள். அப்போ இந்த இடத்துல விவேகானந்தர் என்ன சொன்னா, நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை நிர்ணயித்துக்கொள். அப்போ அந்த நோக்கம் தான் இலக்காக மாறுகிறது. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோக்கம் என்பது ஒரு வரையறை இல்லாம அது வானத்தை போல. அது இப்போ வானமே எல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லையற்றதுன்னு அர்த்தம் சார். அது பொது வரையறை சொல்லலாமா? பொது வரையறை இல்லாதன்னு சொல்றது போல பொது வரையறை அப்படி கூட வச்சுக்கலாம் ஐயா. அப்ப என்னன்னா அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக் பண்றோம். எப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எதை நோக்கமாக வைக்கிறீர்களோ அதிலே காலம், நேரம், அளவு, இது 3 அதுல கலந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா இலக்கு. எது இலக்காக மாறுகிறது? உங்களுடைய நோக்கத்தோட என்ன மிக்ஸ் பண்றீங்க? நீங்க காலத்தையும் நேரத்தையும் அளவையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது பேர் இலக்கு. அப்போ இலக்குன்னா அதுல என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா, அதுல காலம் இருக்கணும், நேரம் இருக்கணும், அளவு இருக்கணும்.
அப்போ எப்போ அதை அடைய முடியும், நோக்கத்தை எப்போ அடைய முடியும்னா அதுக்கு ஒரு இலக்கு வைத்தாதான் அதை அடைய முடியும். வீட்டுல சமைக்கணும், சாதம் பொங்கியே தீரணும், ஆனா வீட்டுல அரிசி இல்லை, நேரா கடைக்கு போறீங்க சரிங்களா? வீட்டுல சமைக்கணும், அரிசி இல்ல, அரிசி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க, கொடுத்துருவாங்களா? அப்போ அரிசிங்கிறது பொது வடிவம். கண்டிப்பா அரிசி வச்சுதான் சமைக்க முடியும், அரிசி தான் நமக்கு வேணும். ஆனா அரிசி கொடுங்கன்னா அவரால் தர முடியாது. இப்ப அங்க என்ன வேணும்னா என்ன அரிசி, எவ்வளவு அரிசின்னு சொல்லணும். நம்ம பொத்தாம்பதுவா அரிசி கொடுங்கன்னா முடியாது. பல பேருடைய வாழ்க்கையில அவருடைய ஆசைகள்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி பொத்தாம்பதுவா தான் இருக்குது. இது அடையணும், அதை அடையணும் அப்படின்னு ஒரு அளவு இல்லாம இருக்குது. இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கோல் மட்டும் சொல்லி கொடுத்துறாங்க, கோல் மட்டும். அங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுது அவங்களுக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு அந்த கோல் மட்டும் செட் பண்ணி கொடுத்தனால அவங்க ஓடி 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 அந்த கோலை அடைஞ்ச பிறகு திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை உண்டாகிறது. என்ன நமக்கு ஒன்று செட் பண்ணி கொடுத்தாங்களே, அதை ஓடி அடைஞ்சிட்டுமே, அடுத்து என்ன பண்ணா அடுத்த கோல் செட் ஆகுது. பல வெற்றியாளர்களுக்கு நிறைய வெற்றி அடைந்த பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெறுமை. ஓடி 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 இதோட ஏன் தான் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த நிறைய வெற்றிகள்லாம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் இன்னைக்கு எப்படி உருவாக்குது ஒரு மாணவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோல் வச்சு வாழு, ஒரு கோல் வச்சு வாழணும். கரெக்ட் தான், கோல் வச்சு வாழறான். அவன் அடைஞ்ச பிறகு நெக்ஸ்ட் கோல், நெக்ஸ்ட் கோல், நெக்ஸ்ட் கோல், நெக்ஸ்ட் கோல், இப்படி லைஃப் ஃபுல்லா நெக்ஸ்ட் கோல்லே போயிட்டு இருக்குது. அப்ப அந்த கோலுக்கு எங்க எண்ட் இருக்குது தெரியவே தெரியல உனக்கு. வேலுமதன் சார் சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப இந்த கோல் சொல்றீங்க இல்லைங்களா, இப்ப கோல் நோக்கி வரானு அதாவது அன்னைக்கு சொன்னீங்க இல்லைங்களா, டே ஃபார் எஸ்டர்டே சொன்னீங்க, ஏன் செய்யணும், எதற்கு செய்யணும். அப்ப எதற்காக செய்யணும்னு தெரிஞ்சுட்டா அந்த இத மாதிரி கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம் இல்லையா? ஏன் செய்யணும்னு தெரிஞ்சுட்டா நம்ம அதாவது வாட்டுன்னு தான் ஓடிட்டு இருக்கோம். அதை மறந்துட்டு என்னங்க ஐயா வாட்டுன்னு ஓடலையே. இல்ல அதாவது எதற்காக செய்யணும், சாரி என்ன சொன்னீங்கன்னா எப்படி பணக்காரன் ஆகுது, எப்படி மார்க் அதிகமாகுங்கிறது, எப்படி சாரி ஹவு பாட்டை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம். அந்த ஒய் பாட்டை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா நம்ம அச்சீவ் பண்ணுவோம், கரெக்டான பாதையில செல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சோ அப்ப அதே மாதிரி அங்க இங்கேயும் ஒய்ன்றது வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப இந்த கோல் நோக்கி நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா, யாரோ சொல்லி கொடுத்தாலும். ஆமா கண்டிப்பா. ஓகேங்க, நன்றி. இல்ல அது சொல்ல, இப்போ +2 முடிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்க வைக்கிறாங்க, அடுத்து நீட் கோச்சிங். அப்போ எல்லா மாணவர்களும் எதிர்பார்க்கறது எப்படி நீட்ல நீங்க வந்து நல்லா படிச்சு பாஸ் பண்றது. இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்குற கோச்சிங் என்னன்னா எப்படி நீட்டை வந்து நீங்க எக்ஸாம் அட்டன் பண்றது, எப்படி நீட்ல பாஸ் பண்றது. அப்ப படிச்சவங்க யாராவது ஏன் நான் நீட் எழுதணும்னு யோசிச்சாங்களா? புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. அதான் எல்லாரும் எப்படி நீட்ல பாஸ் பண்றது, சரிங்களா, எப்படி படிக்கிறது, எப்படி வந்து நிறைய மார்க் எடுக்கிறது, இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா ஏன் அப்படிங்கிறது உங்க சிந்தனையில வந்தாதான் புரியும். கரெக்ட். சோ அதுக்குதான் அப்போ அந்த குழந்தைங்க விரும்புற இதுல விட்டுட்டா அவங்க அந்த ஏன்றது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா மேபி ஓகே ஆயிடுங்களா அந்த மாதிரி ஐயா? இல்ல விரும்பின பார்ட்ல விடக்கூடாது. நாம என்ன பண்ணணும்னா அவங்க விரும்பின பார்ட்ல சரிங்களா அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம உதவி பண்ணணும். ஓகே புரியுதுங்களா? ஓகே. ஒரு கொடி இருக்கு இல்லையா, கொடி வந்து விதை போடுறீங்க, அது மண்ணுல இருந்து முளைச்சு வருது சரிங்களா.
கொடி நல்லா வளர்றதுக்கு நீங்க அந்த கொடியை பிடிச்சி லப்பர் மரம் இழுத்துட்டே இருக்க வேண்டியது இல்ல. தண்ணி ஊத்தணும். அது படறதுக்கு கொம்பு கொடுத்தீங்கன்னா போதும். புரியுதுங்களா? சப்போர்ட்டிங் சிஸ்டம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அது படர்ந்து போயிட்டே இருக்கும். நீங்க வந்து பிடிச்சி கொடி இன்னும் 5 அடி தான் இருக்குதா, சரி 10 அடி ஆக்கும் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு இருப்பீங்களா? இல்லைங்க. இன்னைக்கு பல பேர் மாணவருடைய திறமைகள் அப்படிதான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெருசாகலாம். அப்போ அவனுக்கு என்ன இயல்பாக வருகிறதோ, அவனுக்கு என்ன ஆர்வமாக இருக்கிறதோ, அது படர்வதற்கு நீங்கள் ஒரு கொம்பு கொடுங்க போதும். இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்கய்யா, நம்ம உடம்புக்குள்ளாரே ஹீலிங் சிஸ்டம் இருக்குது. உங்க உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளக்கூடிய அறிவும் அதற்கான தொழில்நுட்பமும் கொண்டதான் உங்களுடைய செல். புரியுதுங்களா? அதுக்கு மெக்கானிசம் தெரியும். ஆனா என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தேவை. சரி, ஒரு மெக்கானிக் இருக்காருன்னா அந்த மெக்கானிக்கு நல்லா சர்வீஸ் பண்ண தெரியும். ஆனா அவர் சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்தா அவர் சர்வீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்முடைய செல் எல்லாத்துக்கும் மெக்கானிசம் தெரியும். நீங்க கொடுக்கிற ஃபுட் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற கண்டென்ட் தான் அது எடுத்து அது மெக்கானிசம் பார்க்கும். புரியுதுங்களா? அதாவது தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய வல்லமை நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்கும் உண்டு. ஆனா அந்த வல்லமை வச்சிருந்தாலும் கூட அதுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா நீங்க கொடுக்கிற ஃபுட் வச்சுதான் அது பண்ண முடியும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய திறமைகளை மிகப்பெரிய திறமைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. ஆனா நீங்க சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கணும். பேரண்ட்னுடைய வேலை அதுதான். அப்போ நீங்க வந்து கொடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க வேண்டியது இல்ல, அதுக்கு எங்கெங்கெல்லாம் கொம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் அது படர்ந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த புடலங்காய் காய்க்கிற தோட்டங்கள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், புடலங்காய் கீழே ஒரு சின்ன கல்லு கட்டி விட்டுருப்பாங்க. நீளமா வருதுக்கா? சரிங்களா? ஆமா. அதாவது நல்லா கவனிக்கணும், அந்த கல்லுடைய வேலை என்னதுங்களா, அந்த கல்லுடைய வேலை சுருண்டுக்காம பாத்துக்கிறது தான். இழுக்கிறது வேலை இல்லை, அதனுடைய வேலை ஸ்ட்ரைட்டா வரும். சரிங்களா? இல்ல அதாங்க ஐயா, அந்த கல்லுடைய வேலை என்னன்னா, அந்த புடலங்காய் இழுத்து பெருசு பண்றது அதனுடைய வேலை இல்லை, அது சுருண்டுக்காம இருக்கணும். அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸுடைய வேலை அந்த கல்லு மாதிரி நம்முடைய குழந்தைகள் வந்துன்னா தீய வழிகள்ல போயிடாம பாத்துக்கணும். சரிங்களா? தீய வழியில போகாம பாத்துக்கிட்டீங்கனாலே அவங்களுக்கு வேற வழியே இல்லை, நல்ல வழியில போய் தாங்கணும். ஆனா பல குழந்தைகள் தீய வழிக்கு போறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னா நாம நல்லதே சொல்லி தரல. கெட்டது நாம சொல்லி தரல, ஆனா அதே நேரத்தில் நல்லது நாம சொல்லி தரல. அதனால அவங்களுக்கு எளிதாக கெட்டது கிடைக்கிறது, அதை அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ புடலங்காயில கட்டக்கூடிய கல்லு எப்படி புடலங்காயை இழுக்கிறது அதனுடைய வேலை இல்லையோ, அதே மாதிரி நாம நம்முடைய கவனிப்பு, கண்காணிப்பு, நம்முடைய பொறுப்பு, அக்கறை எல்லாம் அங்க செயல்படணும். எப்படி செயல்படணும்னா, குழந்தைகள் அவர்களாகவே அவருடைய பாதையில் வளர்வதற்கான அத்தனை அம்சங்களையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. அந்த பாதையில அவங்க போறதுக்கு நீங்க ஒரு கல்லு மாதிரி அவங்கள பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா போதும், பிடிச்சி இழுக்கலாம் வேண்டாம். அவங்க வேற பக்கம் வளைஞ்சிடாம பிடிச்சிட்டா போதும், நீங்க அவங்க சரியான பாதையில குரோத் ஆயிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு நோக்கம்னு ஒண்ணு வேணும், தெரிஞ்சாச்சு. அந்த நோக்கம் தயாராயிடுச்சா பாத்துக்க. அடுத்து நோக்க பணி, அது எப்படி அடைய போகிறோம். அதுக்கடுத்து கோல். கோல் என்ன வரணும்? காலம், 1 காலம், 2 நேரம், 3 அளவு. இது 3ம் கலந்தாச்சுன்னா அதுக்கு பேர் இலக்கு. நான் இப்ப நம்மளுடைய ஓம்குமார் சார் சொன்னாரு, என்ன சார் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா தொழிலதிபர் ஆகிறதுன்னு. இப்போ அந்த தொழிலதிபர் ஆகிறதுன்றது ஒரு பொதுத்தன்மை.
இப்ப அந்த இடத்துக்கு இவர் போகணும்னா இவர் என்ன பண்ணணும்? இப்ப இதுல காலம், நேரம், அளவுலாம் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? எத்தனை வருஷத்துல நான் தொழிலதிபரா ஆக போறேன்? சரிங்களா? இப்போ நான் நினைக்கிற தொழிலதிபர் இருக்காரு இல்லையா, அந்த தொழில் அந்த இடத்தை அடையும் பொழுது என்கிட்ட என்னெல்லாம் இருக்கும், எவ்வளவு இருக்கும்? புரியுதுங்களா ஐயா? அப்புறம் அளவு அளவு இல்ல, நீங்க நினைக்கிற தொழிலதிபர் ஆகிறதுக்காக உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரங்களுடைய அளவு என்ன, உங்களுடைய உழைப்புடைய அளவு என்ன, நீங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தினுடைய அளவு என்ன? இப்படி காலம், நேரம், அளவு இது மூணும் கலந்து வந்தாச்சுன்னா அது இலக்கா மாறிடும். நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த பெண்களோ ஆண்களோ இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அப்ப கல்யாணம் பண்றதுன்னு முடிவு வந்துன்னா அது நோக்கத்தை போல கல்யாணம் பண்றது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ என்னன்னா நோக்கம் தயார். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? பெண் பார்க்கவோ பையனை பார்க்கறதுக்கோ வேலைகளை ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ திருமணம் என்பது நோக்கம். அந்த திருமணத்தை எப்படிலாம் நடத்தி வைக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகளை ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அது செயல் வடிவத்துக்கு கொண்டு வரீங்க பாருங்க, அது வந்து நோக்கப்பணி. அப்போ இந்த நோக்கப்பணி முழுமையடைய வேண்டும் என்றால், அந்த திருமணம் முழுமையாக நடந்து தீர வேண்டும் என்றால் என்னன்னா அந்த திருமணத்தினுடைய தேதி ரொம்ப முக்கியம். அப்ப அது இலக்கா மாறிடுது. என்னைக்கா இருந்தாலும் திருமணம் பண்ணதான் போறோம். அதுக்காக பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, மற்ற வேலைகள்லாம் பார்க்கறது இதெல்லாம் நடக்கும். ஆனா அது எப்போ சீரும் சிறப்புமா நடக்கும், கொஞ்சம் வேகமா நடக்கும், அல்லது சரியா நடக்கும், திட்டமிட்டபடியே நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ண பிறகுதான். அப்ப டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல, சமையல்காரருக்கு போய் நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, கண்டிப்பா எங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும், ஒரு நாள் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிடுங்க. அவர் கேட்கிற அடுத்த கேள்வி என்னதுங்களா, என்னைக்குன்னு தான் கேட்பாரு. அது எத்தனை பேருக்கு சமைக்கிறது, என்ன சமைக்கிறதெல்லாம் அப்புறம், அவர் என்னைக்கு கல்யாணம் தான் கேட்பாரு. நீங்க சொல்றீங்க ஒருவேளை அவர்கிட்ட கண்டிப்பா கல்யாணம் உண்டு, ஏதாவது ஒரு நாள் உண்டு, இன்னும் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ண பிறகு சொல்றேன்னு. அவர் அட்வான்ஸ் கூட கையில இருந்து வாங்க மாட்டாரு. வாங்குவாரு? வாங்க மாட்டாரு. நீங்க முதல்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வாங்கன்னுவாரு. அதே மாதிரிதான் உங்ககிட்ட நோக்கம் உருவாயிடுச்சு, நோக்க பணி இருக்குது, இப்ப இலக்கு இல்லை அப்படின்னா அதுவும் பயனற்றது. இது மூணுமே இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் நோக்கம், 2 நோக்கப்பணி, 3 இலக்கு. இப்ப இந்த மூணுத்தையும் உருவாக்கிங்க. இது உருவாக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு உதவி வேணாலும் தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா இது ஒரே இடத்துல இங்க உட்கார வச்சு உங்க 10 பேருக்கு ஒரே மாதிரி சொல்லி தர முடியாது. அது உங்களுடைய புரிதல்ல இருந்து வரணும். இல்லைன்னா நானா வந்து பிக்சடா இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்களோ நேரா போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க தயார் பண்ணி வச்சிருப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து நாளைக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெடிமேடா தர முடியும். ஆனா கொடுத்துட்டா அது உங்க வாழ்க்கைக்கு பயன் கிடையாது. ஏதோ ஒரு படத்துல நம்முடைய டைரக்டர், அவர் என்ன பேரு, ஒரு பேரு பசங்க படமா இல்ல பசங்க 2வான்னு தெரியல, சமுத்திரகனியா சார்? சமுத்திரகனி நடிச்சிருப்பாரு. அதுல அவங்க பையனையே வச்சு தயார் பண்ணுவாரு, சரிங்களா? அதுக்கு தம்பி ராமையா சொல்லுவாரு, எதுக்கு இவ்வளவு வேலை, அவர் பாட்டுல அழகா போவாரு, கடையில போய் வாங்கி கொடுத்துருவாரு. அப்ப நாமளா தயார் பண்ணா அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது, ஒரு முழுமை இருக்காது, அதுல அவ்வளவு அழகா இருக்காது. எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அது உங்களுக்குள் பரிணாம வளர்ச்சி அடையும். நம்முடைய எல்லா செயல்களுமே பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ற பொழுது அது தொடங்குற இடத்துல அது நாம இன்னைக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அது தொடங்கிட்டீங்கன்னா 4 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா 5ஆவது தடவை நீங்க சூப்பரா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இன்னைக்கு வந்து குழந்தைங்களாகவே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செய்முறை கல்வியே, அதுக்கு தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க.
ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்த பிறகு நேரா போனீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு, சோலார் சிஸ்டம் அப்படியா, உடனே ரெடிமேடா வச்சிருக்காங்க, எடுத்து கொடுக்குறாங்க, கொடுங்க 1000 கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு கிராமத்தை செட் பண்ணி அதுல தெரு விளக்கெல்லாம் வச்சு எல்லா இடத்துலயும் வந்து அந்த சோலார் சிஸ்டம் இருந்தா எப்படி லைட் எரியுது, எப்படி தண்ணி வருது அப்படின்றதெல்லாம் போட்டு இருக்குது. குறுக்க மன்னிக்கவும், அதாவது நீங்க சின்ன குழந்தைகளுக்கே சொல்லுவீங்களே, இந்த எம்பில் பிஹெச்டி பண்றது கூட ரெடிமேடா பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா டாக்டர் பட்டம் இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப நடக்கிற விஷயம் அதான் இருக்கு இல்ல. இப்போ என்னன்னா எங்க எங்க வீட்டு பக்கத்துல காலேஜ் இருக்குது, சேலம் 7 ஆர்ட்ஸ் காலேஜ். காலேஜ்ல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. காலேஜ் எதிர்த்தாப்புலயே நிறைய கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் அங்கே செலக்ட் பண்ணணும், வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட்ல அங்க எங்கெங்கெல்லாம் பேர் இருக்குதோ அங்க அந்த மாணவனுடைய பேரையும் அந்த ப்ரொஃபசர் பேர் மட்டும் மாத்திடுவாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா அதை கொண்டு போய் அவர் சப்மிட் பண்ணுவாரு. ஓகே, அவ்வளவுதான். அந்த மாதிரி இன்னைக்கு ரெடிமேடா போயிட்டு இருக்குது எல்லாமே அப்படிங்கிறது தான். ஐயா குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், அந்த ப்ரொஃபஸர் அதை படிக்கிறாங்களே தெரியாது. அது அப்புறம் தெரியல, ப்ரொஃபசர் அதை படிக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா எந்த சென்டர்ல வாங்கணும்னு கேட்பாரு. சென்டர் பேர் சொன்னோன்னே அப்பனா கரெக்டா தான் இருக்கும், டிக் அடிச்சிருவாரு, வேலை முடிஞ்சது. சொல்லுங்க அருணகிரி சார். அதான் இப்ப இந்த ரெடிமேடா வாங்குறது வந்து இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா 500 வருடங்கள் தான் ஆச்சு. ஆனா அவங்கதான் இப்ப உலகத்துல லீடிங்ல இருக்காங்க. ஜெர்மனு அவங்க மொழி, ஜப்பானு அவங்க மொழி, சீனா அவங்க மொழி, அது மாதிரி தாய்மொழியில படிக்கிற எல்லா நாடும் முன்னேறி இருக்காங்க. பட் அந்த ரெடிமேடா எல்லாரையும் வாங்கிற நாடு தானே சார் லீட்ல இருக்காங்க இப்போ. என்ன சார் ரெடிமேடா எல்லாத்தையும் அதாவது விளையாட்டுல ஓடுறவங்க பார்த்தா கருப்பா இருக்காங்க, இல்ல வேற நாட்டு சயின்டிஸ்ட் அவங்க நாட்டுல விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்படி ரெடிமேடா வாங்குற அமெரிக்கா தானே இன்னைக்கு உலகத்தையே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதான் சார், நீங்க உலகத்தையே வாழ்றவங்க இல்ல, உலகத்தையே ரூல் பண்றவங்கன்னு பாக்குறீங்க இல்லையா? ஆமா சார். ரெடிமேடா வாங்கினவங்க எல்லாருமே எதை லீட் பண்றாங்கன்னா புற வாழ்க்கையை லீட் பண்றாங்க. நீங்க அக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தை லீட் பண்றது யாரு? இந்தியா. குலக்கல்வின்னு சொல்றது வந்து தவறா நினைச்சாங்க. ஆனா அந்த குலக்கல்வி தான் இந்தியா வந்து உலகத்தையே ஆண்டுது. இல்ல நான் வந்து இந்தியான்னு கூட குறிப்பிட வரல, நீங்க வேற ஏதாவது நாடு சொல்லுவீங்க. இப்ப எந்த நாடெல்லாம் சொன்னீங்களோ அக வாழ்க்கைன்னு வந்து அந்த நாட்டை சொல்ல மாட்டீங்க. ஏன்? ஏன்னா அது புற வாழ்க்கையில் லீட் பண்ணக்கூடிய நாடுகள். அருணகிரி ஐயா புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க சார். இப்ப அக வாழ்க்கைன்னு வரும்போது இப்ப நீங்க சொல்லுங்களேன், யார் லீட் பண்றாங்கன்னு? சைனா இல்ல, இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன நாடுகள் பேரு சொல்லல நீங்க. இல்ல சைனா சொன்னேன் சார். சைனா, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான். வந்து நீங்க அமெரிக்கா நீங்க முதல்ல சொல்லும்போது முதல் சொன்ன பேர் வந்து ஃபர்ஸ்ட் அங்க அமெரிக்கா. இப்போ அக வாழ்க்கை யார் லீட் பண்றதுன்னு இப்ப அமெரிக்கா பேர் சொல்லலீங்க. சொல்லல. ஏன்? அவங்க ஒரிஜினாலிட்டி கிடையாது, அவங்களோட சொந்த இது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அவங்களுக்கு சொந்தமோ சொந்தம் இல்லையோ, இப்போ உங்களுக்கு அக வாழ்க்கைனா என்ன புற வாழ்க்கைனா என்னன்னு தெரியுதுனால நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப யார் லீட் பண்றாங்க முதல்ல நீங்க லீடிங் பார்த்தது என்னன்னா அமெரிக்கான்னு சொன்னீங்க. இப்போ யோசிச்சுன்னா அந்த அமெரிக்கா பேரே வரல. அதுக்கு என்ன காரணம்னா லைஃப் 2 விதமா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இயங்குறது 2 விதி இல்லை. ஒன்று இயற்கையினுடைய விதி, இன்னொன்று மனிதன் இயற்ற விதி. அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த லீடிங் கண்ட்ரி எல்லாம் எதுல இருக்காங்கன்னா மனித விதிகளின்படி அது லீடிங். இயற்கையினுடைய விதிப்படி வாழ்ந்தாதான் நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில சந்தோஷம்ன்றத. சரிங்களா? உளவியல் இருக்கு இல்லைங்களா, உளவியலையே இந்த உலகத்துக்கே உளவியலை கொண்டு வந்த ஒரு பெரிய பேர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? உளவியலாளர் பேர் உடனே ஞாபகம் வரல சார். சரி, அப்போ அவர் நம்ம நாட்டுக்காரரா? இல்ல சார். அப்போ உளவியல் முதலில் எங்க தோன்றியதுன்னு பாத்தீங்கன்னா
எங்க அந்த பிரச்சனை ஆரம்பமாகுதோ அங்கதான் தோன்றும். சரிங்களா? அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு உளவியல் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்கன்னா அங்க ஒருத்தர் உளவியலை பத்தி ஆய்வு செய்வதே போறதில்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற பல விஷயங்கள் நம்ம எங்க இருந்து உருவாக்குறோம்னா ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு நெருக்கடியில இருந்து தான் தயாராகுது. ஓகேங்களா? 100%. இப்போ நீங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். ஆனா எல்லார் காம்பவுண்ட் வால்லயும் சிறுநீர் கழிக்காதுன்னு எழுத மாட்டாங்க. எங்க கழிக்கிறாங்களோ அங்கதான் எழுதுவாங்க. அப்ப அந்த பிரச்சனை அங்க இருக்குது. அங்க அதனாலதான் அவங்க சிறுநீர் கழிக்காதீர்கள்னு எழுதி போடுறாங்க. அந்த மாதிரி எங்க முதல்ல உளவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம், அதாவது உளவு கூட்டல் இயல், சரிங்களா? உள்ளம் கூட்டல் இயல். அப்ப உளவியல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனம் சார்ந்த ஒரு கல்வி எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா அந்த மனம் சார்ந்த ஒரு பெரிய புரிதலும் அல்லது அதை கொண்டு வரணும்னு எங்க ஆசைப்படுறாங்கன்னா அது இல்லாதனால தான். உங்களுக்கு இயற்கையாவே அது அமைஞ்சிருந்ததுன்னா அதை பத்தி பாடம் எடுக்க வேண்டியது இல்லை. அப்ப அதை பத்தி பாடம் எங்க உருவாகுதுன்னு பாருங்க. நம்ம நாட்டுல உருவாகல உளவியல் கல்வி, சரிங்களா? அப்ப அது வெளிநாடுகள்ல உருவாகுது. காரணம் என்னன்னா அதான் சொல்லேன், நமக்கு எது பாரம்பரியமாவே ரொம்ப இயல்பா இருந்ததோ அதெல்லாம் அவங்களுக்கு புதுசா தெரிஞ்சது. நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு? கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்புன்றதுல 2 வார்த்தை இருக்குது. ஒன்று கண்டு பிடிப்பு. அப்போ இல்லாத ஒண்ண நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப கண்டுபிடிப்புல இருக்கிற விஷயம் இருக்கிற ஒண்ணதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆங்கில வார்த்தை என்ன அதுக்கு? டிஸ்கவரி, இன்வென்ஷன். இன்வென்ஷன்னா இல்லாத ஒண்ணு, அது வேற. டிஸ்கவரினா நான் இருக்கிறது. பொதுவா சொல்றதுன்னா ரிசர்ச். ரிசர்ச்னா ஆய்வு சார். ஆய்வு. அப்போ ஆய்வின் மூலியமா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆமா. அப்ப அதுக்கு என்ன பேரு? 2 வார்த்தையா அதை பிரிக்கலாம் நீங்க. ரீசர்ச். சர்ச் என்ன? தேடுறது. அப்ப திரும்ப தேடுறதுக்கு என்ன பேரு? ரிசர்ச். ரீசர்ச். இல்ல, ஏற்கனவே நம்ம எல்லாம் சர்ச் பண்ணி வச்சுட்டோம். திரும்ப நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம அதை என்ன பண்ணணும்னா ரீசர்ச் பண்றதுதான் ரிசர்ச். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் உருவாக்காத ஒன்றை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இயற்கையால் உருவாக்கப்படாத ஒன்றை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஓகே. இப்ப நம்ம மீண்டும் கிளம்பின இடத்துக்கு வருவோம். அப்ப நமக்கு என்ன தேவைன்னா நம்ம வாழ்க்கை முழுதும் வாழ்வதற்கு, சரிங்களா, ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒன்றே ஒன்று தேவை. அதுதான் நோக்கம். அடுத்தது அதற்கான நோக்க பணி. மூன்றாவது அதுக்கான இலக்கு. இது 3மே வேணும். இருந்ததுன்னா நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு பிரம்மாண்டமான செல்வந்தராக உங்களால மாற முடியும். அப்ப இது 3ம் வேணும். ஐயா, நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய உடம்பா நீங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உங்க தந்தையிடமிருந்த வந்த ஒரு உயிரணு, தாயினுடைய கருமுட்டை, இதெல்லாம் சேராம நீங்க இவ்வளவு பெரிய நபரா உருவாக்கி இருக்க முடியாது. சுரேஷ் சார் இருக்கீங்களா லைன்ல? இருக்கேன். இங்க லைட் இல்ல, கரண்ட் இன்னும் சரியா வரல. சரி. அதனால வீடியோ ஆன் பண்ண முடியல ஐயா. ஓகேங்க. அப்படி உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தகவல் இருந்தா சொல்லிடுங்க. சரிங்க. எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்க. சரிங்களா? நன்றிங்கய்யா. 7 லைன்ல இருக்கீங்களா? அப்போ திருமணம் என்பது நோக்கம். அந்த திருமணத்தை எப்படி செய்ய போகிறோம் என்பது நோக்கப்பணி. அது என்று நடைபெறுவது என்பது இலக்கு. இப்ப இது 3 செட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்யணும் தெரியுங்களா? இப்போதான் ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போறோம். இவ்வளவும் தேவையா ஒரு செல்வந்தன் ஆகிறதுக்கு? இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு செல்வந்தனே வேணாங்க. இந்த ஒரு படத்துல
இந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒருத்தன் போவான் பாருங்க, எனக்கு போலீஸ் உத்தியோகமே வேணாம், இந்த பொழப்பே எனக்கு வேணான்ட்டு போவான் பாருங்க. அந்த மாதிரி ஒருவேளை நீங்க போறதுக்கு கூட உங்களுடைய மனம் தூண்டப்படலாம். அதற்கு நிர்வாகம் எந்த வகையிலும் பொறுப்பு ஏற்காது. சரிங்களா? வெளியில போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க பல பேர். சரிங்களா? என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க எதுக்குங்க போனோம்? செல்வந்தர் ஆகிறதுக்கு போனோம். எங்க? அசோக் குமார்கிட்ட. என்னங்க நடந்தது? செல்வந்தரே ஆக வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன் இப்ப நான். போனது செல்வந்தர் ஆகிறதுக்கு. ஆனா அவர் சொல்ற கண்டிஷன், அவர் சொல்ற வேலை எல்லாம் கேட்டப்ப தெரிஞ்சது, எனக்கு செல்வந்தரே ஆக வேணான்னு நான் திரும்பி வந்துட்டேன். வேற வழி இல்ல, அப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள், நோக்க பணியை கண்டுபிடித்து விட்டீர்கள், இலக்கை கண்டுபிடித்து விட்டீர்கள்னா அதுக்கு அடுத்த செட் என்ன வேணும்? அதுக்கு அடுத்த செட் என்ன வேணும்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் வேணும் உங்ககிட்ட. 7 கேள்விகள். அந்த 7 நாட்கள் பாக்கியராஜ் நடிச்ச படம். அந்த 7 நாட்கள் எப்படி அவருடைய லைஃப்ல இந்த பாலக்காட்டு மாதவ நாயர் எப்படி மாறினார்னு காட்டுவாங்க. அந்த 7 நாட்கள். அந்த மாதிரி உங்களுடைய செல்வந்தராக மாற்றக்கூடிய அந்த 7 கேள்விகள். அந்த கேள்வி என்ன? முதல் கேள்வி நம்முடைய ஏன் பெரியவங்க சொல்லுவாங்க. செல்வந்தராகணும்? முதல்ல ஏன் செல்வந்தராகணுமா இல்ல சார்? இல்லைங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துதான் இப்ப நோக்க பண்ணி இலக்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு வர வேண்டிய 7 கேள்விகள். நம்ம எப்படி ஊர்ல கிராமங்கள் செயல்படுத்துறது? எல்லாம் பெரியவங்க இன்னும் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது எப்படி செயல்படுத்துது? படிப்படியா செயல்படுத்துறது எப்படி? இல்லைங்கய்யா. அடுத்தது இப்ப இந்த நோக்க பணி இலக்கு இருக்கு இல்லையா, அதை அடையணுமா இல்லையா? நமக்கு அடையணுங்கய்யா. சரிங்களா? அடையணும் அப்படின்னும் போது அந்த அடைதல் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நாம என்ன பண்றோம்னா இப்போ தேவைன்ற ஒரு பேர் கொடுத்து மாத்திக்கிறோம். என்ன பேர் கொடுத்து மாத்திக்கிறோம்? தேவை. அப்போ அதை அடைவதற்கு ஒண்ணு வேணும். அதுக்கு பேர் என்ன? தேவை. சரிங்களா? அப்ப முதல் கொஸ்டின் என்னன்னா, ஏன் தேவை? கொஸ்டின் நம்பர் 1. இப்போ நீங்க அடையறதுக்கு உண்டான அத்தனை விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பொது பேர் கொடுக்கிறோம். அந்த பொது பேர் என்னன்னா தேவை. நீங்கள் நோக்கத்தை அடைய வேண்டும், நோக்க பணியை அடைய வேண்டும், இலக்கை அடைய வேண்டும்னா அதுக்கு ஒரு தேவையை உருவாக்கணும் நம்ம. அப்ப அந்த தேவை என்ன? அது எதுவா இருக்கு வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பொது பேர் என்ன? தேவை. இப்போ நம்ம முதல் கேள்வி என்ன வைக்கிறோம்னா, ஏன் தேவை? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, எதற்கு தேவை? உடனே எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? இது 2வது கேள்வியா 1வது கேள்வியா? கரெக்ட் தாங்க. ஏன் எதற்கு கரெக்ட் தாங்க ஐயா. ரெண்டுமே ஒண்ணுதான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் என்பதும் எதற்கு என்பதும் ஒன்றுதான். புரியுதுங்களா? அதுதான் சொல்ல வரேன். இது ரெண்டுமே கேள்வி நம்பர் 1 தான். அதனால நீங்க என்ன ஆகக்கூடாது? கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. தெளிவா இருக்கணும். ஏன்னா சுஜாதா அவர்கள் எழுதின புத்தகம் ஏன் எதற்கு எப்படி. அதுல ஏன் என்பதும் எதற்கு என்பதும் ஒரே பொருளை தரக்கூடியது. ஆனா எதற்காக அந்த புத்தகம் அப்படி எழுதப்பட்டதுன்னு நீங்க அதை படிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. அப்ப நாம என்ன பண்ணோம்னா ஏன் எதற்கு எப்படின்னு வந்தோம்னா அது 3 கேள்வியா நினைச்சுக்கிறோம். ஆனா அது உண்மையால 3 கேள்வியானா இல்ல. ஏன் என்பதும் எதற்கு என்பதும் ஒன்றுதான். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி ரெடியா? 2வது கேள்வி,
என்ன தேவை? இப்ப நமக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கங்க, சாப்பிடுறதுக்கு உணவு தான் வேணும். உணவு இருந்தா அந்த பசியை போக்கிக்கலாம். இப்ப முதல் கொஸ்டின் என்ன, ஏன் தேவை அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்னா உணவு அப்படின்னு ஆன்சர் வருமா? ஐயா ஏன் தேவைன்னா அந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? காரணம் தான் சார் வரும். காரணம் வரும். ரீசன் தான் வரணும். புரியுதுங்களா? காரணம் இருக்கிறதுனால தேவை. அப்போ ஏன் தேவைன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா பசியை போக்குவதற்கு. இப்போ அடுத்தது என்னன்னா என்ன தேவைன்னு இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் உணவு. அப்போ என்ன தேவை என்கிற கேள்வியும் எது தேவை என்கிற கேள்வியும் ஒண்ணுதான். இது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் எப்படி தேவை அல்லது எவ்வாறு தேவை? அப்ப முதல் ஆன்சர் என்ன, ஏன் தேவை, பசியை போக்குவதற்கு. 2வது என்ன தேவை, உணவு. 3வது எப்படி தேவை, எவ்வாறு தேவை, அது என்ன மாதிரி வேணும். சரிங்களா? அப்படின்னும் பொழுதுதான் இப்ப அந்த உணவுங்கிறது இட்லியா வேணுமா, பூரியா வேணுமா, சப்பாத்தியா வேணுமா, தோசையா வேணுமான்றதுதான் அந்த எப்படி தேவைக்கான பதில். நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு 3 பேருக்கு உணவு கொடுங்க அப்படின்னா என்ன கொடுப்பாரு அவரு? என்ன ஐட்டம்னு கேட்பார் இல்லையா, அந்த ஐட்டம் தான் அந்த எப்படிங்கிறது. எப்படி தேவை அந்த உணவு. புரிஞ்சிருச்சுங்களா? இது 3வது கொஸ்டின். எப்படி என்பதும் எவ்வாறு என்பதும் ஒன்றுதான். எப்படி என்பதும் எவ்வாறு என்பதும் ஒன்றுதான். அதனால எந்த கொஸ்டினும் ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி தேவை அல்லது எவ்வாறு தேவை. எழுதியாச்சுங்களா? 4வது கொஸ்டின் எவ்வளவு தேவை. எவ்வளவு தேவை. 5வது கொஸ்டின் எப்பொழுது தேவை. 6வது கொஸ்டின் எங்கே தேவை. அப்ப முதல்ல பசியை போக்குவதற்காக முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர். 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தேவை, உணவு தேவை. 3வது கொஸ்டின் எப்படி தேவை. எப்படி தேவைன்னும் போது இட்லியா வேணுமா, பூரியா வேணுமா, சப்பாத்தியா வேணுமான்னு சொல்லிட்டோம். அடுத்தது ஹோட்டல்காரர் என்ன கேட்பாரு, அதை ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இட்லி வேணும், பூரி வேணும், சப்பாத்தி வேணும்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு வேணும்னு கேட்பாரு. இப்போ எவ்வளவு வேணும்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது அது எப்போ வேணும்னு கேட்பாரு. நீங்க சொல்றீங்க எனக்கு ஒரு 100 பேருக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி அவர் எப்ப கேட்பாருன்னா அது எப்போ வேணும். இப்போ உடனே வேணுமா, மத்தியானத்துக்கு வேணுமா, இல்ல இரவு உணவுக்கு வேணுமா, எப்போ வேணும், அதான் எப்பொழுது. 5வது கொஸ்டின். 6வது எங்கே தேவை. ஒருவேளை நீங்க அந்த உணவு ஒரு 100 பேருக்கான உணவு ஆர்டர் பண்ணிட்டீங்க, எவ்வளவு வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டீங்க, என்ன வேணும்ன்றதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, எப்போ வேணும்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க. அடுத்து அவர் எங்க கேட்பாருன்னா இதை எங்க இறக்கணும். நம்ம டோர் டெலிவரி இல்லையா அந்த மாதிரி. ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், என்னன்னா 100 பேர் அப்படின்னும் போது இங்க வந்து உட்காந்து சாப்பிடுவாங்களா இல்ல எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்கன்னு தெரியாதனால எங்க கொண்டாடணும்னு கேட்பாரு. அதுதான் எங்கே தேவை. ஆறு கொஸ்டின் ஆச்சுங்களா? 7வது கொஸ்டின் எவரால் தேவை. இப்போ கொண்டு போய் இறக்குற இடம் எங்க கேட்கறாரு, நம்ம சொல்றோம் இந்த அட்ரஸ் கொண்டாந்து இறக்குங்கன்னு. அடுத்த கொஸ்டின் என்னதுங்களா, நீங்க எடுத்துக்கிறீங்களா நான் கொண்டாந்து இறக்கணுமா.
நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா அல்லது நான் கொண்டாந்து இறக்கணுமா? அதான் எவரால் தேவை. அந்த தேவையை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கீங்களா அல்லது நான் பூர்த்தி செய்யணுமா? ஐயா புரிஞ்சுதுங்களா? 7 கொஸ்டின், அந்த 7 நாட்கள் மாதிரி அந்த 7 கொஸ்டின், அந்த 7 கேள்விகள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சோம். யாராவது ஒருத்தர் கை தூக்கி பதில் சொல்லலாம். ஐயா நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஏன் தேவை, என்ன தேவை, எப்படி தேவை, எவ்வளவு தேவை, எப்போது தேவை, எங்கே தேவை, எவரால் தேவை. சரி, இப்போ இதெல்லாம் ஐயா சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த வரிசையும் சரியா தான் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி 1 2ன்னு சொன்னாரன்னா சொல்லல. சரிங்களா? நம்மளுடைய தாரக மந்திரம் என்ன? செல்வந்தராவதற்கான தாரக மந்திரம் 3 வரி தான். அதை யாராவது சொல்லுங்க. நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை. இல்லைங்கய்யா, அது வந்து 3 கைகள் தான். தாரக மந்திரம்னா அது ஒரு வரியா இருக்கும். அது என்ன? என் கிராம மக்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முத்ரா பயிற்சி செய்வது. அது இல்ல சார், அது இல்ல. தாரக மந்திரம் அது உங்க நோக்கம் ஐயா, அது நோக்கம். அது நான் நோக்கம். சொல்றது தாரக மந்திரம் என்ன? செல்வந்தராவதற்கான தாரக மந்திரம். சரிங்களா? ஒரு நாள் நம்ம கூட இந்த கார்த்தி என்பவர் விவாதம் பண்ணாரு. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நான் என்ன கொடுக்கணுமோ அந்த பயிற்சியை இந்த தாரக மந்திரத்துல அடக்கும். 3 வரியிலே அதை முடிஞ்சு போச்சுன்னு. நம்பர் 1 நம்பிக்கை, நம்பர் 2 எண்ணிக்கை, நம்பர் 3 இயற்கை சார். அதாங்க ஐயா, இது 3 கைகள் ஓகே, இது 3 கைகள் ஓகே. இது மந்திரமா நான் மாத்தி வச்சிருக்கோம்ல, அந்த மந்திர வார்த்தை என்ன? 3 கையை வச்சு மந்திர வார்த்தையா மாத்தி வச்சிருக்கோமே, அந்த மந்திர வார்த்தை என்ன? 1 வந்து நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் சார். 2 வந்து எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள். 3 இயற்கை இணைத்திருங்கள். அவ்வளவுதான். இந்த 3 வரிகள் தான் ஒட்டுமொத்தமான செல்வந்தராவதற்கு உண்டான தாரக மந்திரம். சரிங்களா? அப்ப 3 கைகள் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கைன்னு நீங்க சொல்லணும். ஆனா தாரக மந்திரம்னு கேட்டா இந்த 3 வரிகள் தான் சொல்லணும். அந்த 3 வரிகள் என்ன? எண்ணிக்கை, நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். இப்போ ஐயா அவர்கள் இந்த 7த்தையும் சொல்லிட்டாரு. ஆனா அவர் எதை பயன்படுத்தலைன்னா எண்களை பயன்படுத்தவில்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல தோல்விக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த எண்ணிக்கையை பயன்படுத்தாதுதான். அப்ப 7 தான் அவர் சொன்னார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் எண்கள் சொன்னாரன்னா சொல்லல. அது சொல்லும் பொழுதுதான் வெற்றி பெறும். 100 பக்கங்கள் இருக்கிற ஒரு புத்தகத்தை நீங்க அச்சடிக்கிறீங்கன்னா அதுல 100 பக்கங்கள்னு எண்களை நீங்க பயன்படுத்தினாதான் அந்த புத்தகத்தினுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. எப்படி 100 பக்கம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை ஏன் அதுல அச்சடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பக்கங்களை அச்சடிக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த புத்தகத்தினுடைய விற்பனை இருக்கு பாருங்க, அது கண்டிப்பாக பாதிக்கு மேல குறைஞ்சிரும். காரணம் என்னதுங்களா? யாராலையுமே அது ஒரு முழுமையா படிச்சு முடித்த திருப்தியே வராது. நீங்க பக்கங்கள் இடப்படாத ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நேத்து வரைக்கும் எத்தனை பக்கம் படிச்சோம், இன்னைக்கு எத்தனை பக்கம் படிச்சுட்டு இருக்கிறோம்? உங்களை வாழ்க்கை முழுதும் ஒரு தொடர்புல வச்சிருக்கிற மிகப்பெரிய மறைபொருள் எது தெரியுமா? எண்கள். நேற்று என்பதும் இன்னைக்கு என்பதும் நாளைக்கு என்பதும் உங்களுக்குள்ள ஒரு தொடர்பா இருக்குதுன்னா அது காரணமே எண்கள் தான். அந்த மாதிரி 100 பக்கங்கள் இருக்கிற புத்தகமா இருந்தாலும் அதுல எவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் இருந்தாலும் அது எப்படிப்பட்ட கருத்துக்களா இருந்தாலும் ஒவ்வொரு பக்கத்தையும் இணைக்கிறது எதுன்னா அந்த பக்க எண்கள் தான். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எதை பயன்படுத்தணும்? எண்களை பயன்படுத்தணும். அப்ப நீங்க வெற்றியாளரா மாறணும், சாதனையாளரா மாறணும், செல்வந்தரா மாறணும்னா எண்களை பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதனாலதான் நான் சொல்லும் போது நீங்க பல விஷயங்களை கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் சொல்லும் போது 1 2 3 குறிப்பிடுறது காரணம் தான். இப்போ சொல்லுங்க ஐயா, இளமை ஐயா. 1 ஏன் தேவை, 2 என்ன தேவை, 3 எப்படி தேவை, 4 எவ்வளவு தேவை, 5 எப்பொழுது தேவை, 6 எங்கே தேவை, 7 எவரால் தேவை. முடிஞ்சு போச்சா? இப்போ இதை எண்கள் சொல்லும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா
உங்கள் மனம் அதை அப்படி பிடிச்சுக்கும். நீங்க திரும்பி திரும்பி எழுதி வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த எண்கள் இருக்கிற பட்சத்துல அது சீக்கிரமா பிடிச்சு வச்சுக்கோ. இப்போ உங்களை கேட்டீங்கன்னா அந்த ஆர்டர் சொல்லுவீங்க. நான் ஒருவேளை இதுக்கெல்லாம் எண் வழங்காம இந்த 7 விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னா அது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொருத்தர் நோட்லயும் வெவ்வேறு இடம் மாறி இருக்கும். அது அப்போ முதல்ல எந்த கேள்வி வரணும்னு இங்க இருக்கு இல்லையா, இந்த வரிசைத்துல இருக்கு இல்லையா, எவரால் தேவை அப்படின்றத நம்ம கேட்கலாம். முதல் கேள்வியா கேட்கலாம்னா கேட்க கூடாது. அப்ப அது கடைசி கேள்விதான் அது. அப்ப முதல் கேள்வி எது, இரண்டாவது கேள்வி எது, மூன்றாவது கேள்வி எது, நான்காவது கேள்வி எதுன்னு அந்த வரிசை, அந்த ஆர்டர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, போய் யோகா கத்துக்கிறாங்க, தியானம் கத்துக்கிறாங்க, முத்திரா கத்துக்கிறாங்க, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. எங்க ஃபெயிலியர்னு கேட்டீங்கன்னா, அது ஆர்டரா செய்ய தெரியாதனால ஃபெயிலியர். எல்லா நல்ல விஷயமும் நம்ம கத்துக்கிறோங்க, எல்லா நல்ல விஷயமும் நம்ம கத்துக்கிறோம். ஆனா அது ஆர்டரா செய்யறோமான்னா இல்ல. வாக்கிங் போனா நல்லது, நல்லது தானே? வாக்கிங் போனா நல்லது, சரிங்களா? சாப்பிட்ட பிறகு போனா கெட்டது. அப்ப எப்ப போகணும்னு நமக்கு தெரியணும். அப்ப ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, யோகா சொல்லி தராரு, யோகா நல்லது கத்துக்கிறீங்க. அப்போ சாப்பிடறதுக்கு முன்னாடி யோகா செஞ்சா நல்லதா, சாப்பிட்ட பிறகு யோகா செஞ்சா நல்லதா? அந்த மாதிரி அந்த ஆர்டர் இருக்கு பாருங்க. நல்ல விஷயங்களை அந்த ஆர்டர் மாற்றி செஞ்சிட்டீங்கன்னா அது கெட்ட விஷயமா மாறிடும். இன்னைக்கு பல பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, நல்லதெல்லாம் கத்துக்கிறாங்க, ஆனா செய்யும் போது அந்த ஆர்டர் இருக்கிறது இல்ல. அந்த ஆர்டருக்கு முக்கியமா உங்ககிட்ட துணையா நிக்கிறது எதுனா எண்கள் தான். ஐயா நம்ம விருந்துக்கு போறோம், சாப்பிடுறோம், நல்லா சாப்பிடுறோம், சாப்பிட்டு முடிச்சோன்னா கடைசி விருந்துல என்ன வைப்பாங்க? ஒரு திருப்திக்கு வெத்தலை போடுவோம். ஐஸ்கிரீம் சார். ஐயா அதெல்லாம் இலைய மூடின பிறகு சாப்பிடுறது. நீங்க நான் கேக்குறது இலைய மூடுறதுக்கு முன்னாடி கொண்டாந்து ஒண்ணு வைப்பாங்க, என்னது? கடைசியா தயிர் சாப்பாடு. பாயசம். இல்ல அதெல்லாம் தாண்டி இலை மூடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு வைப்பாங்க, அதான் வாழைப்பழம். சரிங்களா? அப்போ அந்த வாழைப்பழம் உண்மையாலுமே உடம்புக்கு நல்லதுதான் பண்ணுது. எப்போன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாழை இலையை திறந்த உடனே சாப்பிட்டுருக்கணும் நீங்க. ஆனா நம்ம எப்ப சாப்பிடுறோம்? மூடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறோம். அது அப்படியே நமக்கு ஆபத்து. அப்போ நம்ம வெற்றிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த வெற்றி கிட்டாமல் போறதுக்கு என்ன காரணம்னா, எதை எப்போ செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்டர் இருக்கு பாருங்க, அந்த ஆர்டர் மாத்தி செஞ்சிட்டுனா எல்லாம் கொலாப்ஸ்டு. புரியுதுங்களா ஐயா? அப்ப இந்த இடத்துல இந்த 7 கேள்வியும் இந்த ஆர்டர் தான் இருக்கணும். இருக்கா? இதுல முதல்ல 3 கேள்விக்கும் வந்துன்னா இன்னொரு கேள்வி சொன்னோம் இல்லையா, அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கங்க. இப்ப அதையும் சேர்த்து சொல்லுங்க ஐயா. எழுமை ஐயா. 1 ஏன் தேவை, எதற்கு தேவை, ரெண்டும் ஒரே கேள்வி. 2 என்ன தேவை, எது தேவை. 3 எப்படி தேவை, எவ்வாறு தேவை. 4 எவ்வளவு தேவை, 5 எப்பொழுது தேவை, 6 எங்கே தேவை, 7 எவரால் தேவை. ஓகே. இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. இப்ப ஐயா சொல்லும்போது கவனிச்சீங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு, எண்களை ஒரு உச்சரிச்சார் இல்லையா, அந்த எண்களை உச்சரித்ததுல நல்லா கவனிங்க. அவர் சொன்னது பேச்சு வழக்கு எண்கள். அதை காட்டிலும் பேச்சு வழக்கில் இருக்கிற எண்களை காட்டிலும் சரிங்களா, எழுத்து வழக்கில் இருக்கிற எண்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு பவர் ஜாஸ்தி. நீங்க 1 அப்படின்னு சொல்றதுக்கும் 1 என்று சொல்வதற்கும் வைப்ரேஷன் மாறுகிறது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், எண்களை பயன்படுத்தும் போது பேச்சு வழக்கில் இருக்கிற எண்களை பயன்படுத்துற முறையை தவிர்த்து நீங்கள் சரிங்களா எழுத்து வடிவத்தில் இருக்கிற எண்களை பயன்படுத்துங்கள். புரியுதுங்களா ஐயா? இப்ப சொல்லுங்க ஐயா. மீண்டும் அதை 1 ஏன் தேவை, எதற்கு தேவை. 2 என்ன தேவை, எது தேவை. 3 எப்படி தேவை, எவ்வாறு தேவை. 4 எவ்வளவு தேவை,
5 எப்பொழுது தேவை, 6 எங்கே தேவை, 7 எவரால் தேவை. அப்போ அவர் ஏற்கனவே பேச்சு வழக்குல இருக்கிற எண்களை சொல்லும் பொழுது இப்ப மாத்தி இப்ப எழுத்து வடிவத்தில் இருக்கிற எண்களை சொல்லும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசிறெல்லாம் நீக்கப்பட்டு செல்ல அந்த ஆச்சாரிகள்லாம் அந்த மர வேலைகள் செய்யும் போது வச்சு இழைப்பாங்க இல்லையா, அப்படி இழைச்சி ஒரு ஷைன் பண்ண மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதுதான் அதுல இருக்கிற வைப்ரேஷன். எண்களை பேச்சு வழக்குல நீங்கள் பயன்படுத்துவதற்கும் எழுத்து வழக்குல நீங்க பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. வைப்ரேஷன் மாறுகிறது, அந்த பவர் உங்களுக்கு கூடுகிறது. 1 என்று சொல்வதற்கும் 1 அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வைப்ரேஷன் வேற. 4 என்று சொல்வதற்கும் 4 அப்படின்னு சொல்றதுக்கும் உள்ள வைப்ரேஷன் வேற. 5 என்று சொல்வதற்கும் 5 அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வைப்ரேஷன் வேற. ஐயா புரிஞ்சுதுங்களா? புரியுது. சரி, இப்ப கேள்வியை நான் கொடுத்துட்டேன், பதில் நீங்க தரணும். நம்ம ஊர்ல எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, பல பேர் இன்னைக்கு வாழ்க்கையில தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஊர் பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, தேடுவது என்ன என்பது தெரியாமலே நீங்கள் தேடினீர்கள் என்றால் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கே தொலைத்தீர்களோ அங்கே தேட வேண்டும். சரிங்களா? சொல்லுங்க சிவபாலன் சார். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், தேடினால் தேடாததும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சார். அது அப்புறம் சரிங்களா, அது எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை தேடுறதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தேடுனீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு அதுக்கு மேல் கொண்டு இன்னொன்னு கிடைக்கும். சார் புத்தர் எதை சார் தேடினாரு? அருணகிரி ஐயா இப்ப கரெக்டா சொல்லுவாரு, அமைதி. அருணகிரி இல்லாத பொருளை ஏன் துன்பப்படுகிறார்கள்? அவர் ஒரு பதில் தான் தேடினாரு, அதுக்கான பதில் தான் தேடினார். ஏன் துன்பம் வருகிறது, ஏன் துன்பப்படுகிறார்கள், உயிர்கள் ஏன் துன்பப்படுகிறது? அப்போ நீங்க எதை தேடுறீங்கன்னு தெளிவா தேடுனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காம்போ ஆஃபர்லாம் கொடுக்கும். 1+2, 1+3, 1+4, 1+5. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கான்பிடென்ட்டா தேடுறது தெரியணும். புரியுதுங்களா? அந்த ஒண்ணு தெரியாம தேடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். நம்முடைய தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாரு. என்ன கதைன்னா, ஒருத்தர் ஒரு மோதிரத்தை தொலைச்சிருவான் வீதியில. உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த தெரு லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த தெரு லைட் வெளிச்சத்துல அவன் தேடிட்டு இருப்பான். ஒருத்தர் கேட்பாரு, என்னென்ன மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு. அப்படியான்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து தேடுவாரு. கிட்டத்தட்ட இது வந்துன்னா மணி வந்து ஒரு விடிய காலையில ஒரு 3 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இருட்டா இருக்கும் இல்லையா, அப்ப தெரு லைட் வெளிச்சம் மட்டும்தான், தெருவிளக்கு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அதை தேடிட்டே இருக்கிறாரு, கிடைக்கல. வராது, அவரையும் தேடுறாரு, கிடைக்கல. இப்படி வரவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்னன்னு ஒரு மோதிரம் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒரு 40-50 பேர் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பயும் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா 3 மணி 4 மணி ஆச்சு, 4 மணி 5 மணி ஆச்சு, 5 மணி 6 மணி ஆச்சு, 6 மணி 7 மணி ஆகும்போது கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருது பாருங்க. நல்லா விடிஞ்சது பிறகு அவங்க தேடிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு 100 அடி தூரத்துல அந்த மோதிரம் கிடைக்கும். அப்பதான் கேட்பாங்க, ஐயோ மோதிரம் இங்க இருக்குது, நாம எல்லாம் இவ்வளவு நேரம் அங்க தேடிட்டு இருந்தோம்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்லுவாரு, வெளிச்சம் இங்க தானே இருக்குது. நான் தொலைக்கும் போது தொலைச்ச இடத்துல வெளிச்சம் இல்லையே, அதனால நான் வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேடுறேன் அப்படின்னு. இன்னைக்கு பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட கல்வியை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், வெளிச்சம் உள்ள இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வெளிச்சம் தான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஆனா நீங்க அங்கதான் தொலைச்சிங்களா? அதனால்தான் நம்முடைய பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எங்கே தொலைத்தீர்களோ அங்கேதான் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, தொலைச்ச இடம் வேற, தேடுற இடம் வேற. எப்படி கிடைக்கும்? கடைசி வரைக்கும் கிடைக்காது. ஆனா நம்ம ஏன் தேடுறோங்க? ஏன்னா வெளிச்சமா இருக்குது.
இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா தேவை வாழ்க்கையில? நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், மன நிறைவு வேணும். இதெல்லாம் எங்க தேடுறாங்கன்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது தொலைச்ச இடம் இல்ல, அவங்க தொலைச்ச இடம் வேற, ஆனா தேடுற இடம் வேற. ஏன் வேற இடத்துல தேடுறாங்கன்னா அங்க வெளிச்சம் இருக்குது. அப்போ தொலைத்த இடத்துல தேடினாதான் கிடைக்கும். இது ஒரு பொருள். சரிங்களா? தொலைச்சாதான் கண்டுபிடிக்க முடியுமா? அரையன் 305 கடவுள் என்கிற திரைப்படம் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. கடவுளா கடைசியா வந்து சந்தானத்துக்கும் கஞ்சா கருப்புக்கும் ஒரு அறிவுரைலாம் சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பிடலான்னு பார்ப்பாரு. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேலக்சி பாக்ஸ ஆட்டை போட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க அப்பா கேட்பாரு, என்னடா மொக்க, எப்ப நீ பேசினாலும் கரகர குறகுறன்னு கேட்குமே, இப்ப தெளிவா கேக்குதுன்னு. அவன் எங்க இருந்து பேசுவான்னா சேட்டலைட் மேலேயே உட்காந்துட்டு பேசுவான். சரி, அவனுடைய டேர்ன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சந்தானம் என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போவான். அவங்க அப்பா போஸ்ட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். ஒரு தொப்பி ஒன்று போட்டுப்பாரு, சிகப்பு கலர் தொப்பி ஒன்று போட்டு உட்காந்துருப்பாரு வீட்டுல. யார் தெரியுமா? ஐயா அவங்க அப்பா யார் தெரியுமா? டெல்லி கணேஷ். போய் ஒரு பொட்டி நிறைய பணத்தை காட்டுவான். சரிங்களா? அப்ப அவர் கேட்பாரு, எப்படா இவ்வளவு பணம் வந்துச்சு? கொள்ளடிச்சா, கொலை பண்ணியா, திருடுனியா, என்ன பண்ணுன? அதெல்லாம் இல்லப்பா, நான் அப்படிலாம் தப்புலாம் பண்ணல, தப்பான வழியில சம்பாதிக்கல, இது நேர்மையான வழியில சம்பாதிச்சது. சரி, எப்படி சம்பாதிச்சுன்னு கேட்பாரு அவரு. பதில் இல்லை. இல்ல அவன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, நான் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு கொடுத்தேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அப்ப அவர் உடனே ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன கேள்வி நேரம் தெரியுமா? யாரு அதை தொலைச்சாங்கன்னு கேட்பாரு. இவன் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா கேட்பாரு, யாரா அதை தொலைச்சு தெரியுன்னு. அப்போ நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒன்று தொலைந்ததை தேடுவதும் கண்டுபிடிப்பு தான், அதையும் நீங்க தேடி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று தேவையானதையும் தேடி கண்டுபிடிப்பதும் கண்டுபிடிப்பு தான். அது தொலைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப கண்டுபிடிக்கிறதுல தேடி கண்டுபிடிக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்னு தொலைந்ததை தேடுவது, இன்னொன்று தனக்கு எது தேவையோ அதை தேடி கண்டுபிடிப்பது. நீங்க இங்க இருக்கிறவங்கள சைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் அமைதியா காது கொடுத்து மட்டும் கேட்டுங்க. அசைவம் சாப்பிட்ற மட்டும் இந்த சிச்சுவேஷன் அப்படி நினைச்சு பாருங்க. சண்டே அன்னைக்கு காலையில கறி கடைக்கு போனீங்கன்னா கூட்டமா இருக்கும். அந்த நேரம் பார்த்து கறி வெட்டுற பாய்கிட்ட நீங்க ஒரு 2 கிலோ மட்டன் கேட்குறீங்க. எப்பயுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா அப்படி பார்ப்பாரு ஆளுங்களை. கறியில கை வைக்கும்போது நல்லா பாத்தீங்கன்னா பாய் கறியில கை வைக்கும்போது ஆளை பார்ப்பாரு. ஏன்? பக்குவமா அவருக்கு ஏதாவது தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல கட் பண்ணி இல்ல சார், எதுக்காக அவர் பாக்குறாருன்னா எந்த ஏரியா கேட்கிறாருன்னு பாப்பாரு அவரு. சில பேர் கறியில கை வைக்கும்போது சொல்லுவாங்க, இல்ல கழுத்து பகுதி வெட்டுங்க, நெஞ்சு பகுதி வெட்டுங்க, தொடப்பகுதி வெட்டுங்கன்னு. அதுக்காக அவர் பார்த்துக்கிட்டே கை வைப்பாரு. எதுவுமே நீங்க சொல்லலன்னு வச்சுக்கங்க, கேட்பாரு உங்ககிட்ட, என்னப்பா எப்படி வேணும்னு. நீங்க உடனே நல்ல கறியா 2 கிலோ போட சொன்னீங்கன்னா உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் என்னென்னலாம் கழிச்சு வச்சிருக்கிறாரோ ஒரு பக்கம் தனியா வச்சிருப்பாரு. சரிங்களா? இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம்னு எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு 2 கிலோ கொடுத்துருவாரு. வீட்டுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு பூரா உங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் தான். ஏன் வாய்க்கு வக்கனே திங்க தெரியுது, ஒரு கறி வாங்கிட்டு வர தெரியாது, பூரா கொழுப்பு அப்படின்னுவாங்க. எங்க கொழுப்பு? கொஞ்சம் நேரம் போட்டாருங்க. நீங்க எதை எடுத்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும் அதெல்லாம். அப்போ நமக்கு தேவையானது அங்க இருக்காது. காரணம் என்னங்களா, தேவையானது எதுன்னு நீங்க கேட்கவே இல்லை. நீங்க நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொன்னதால அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்துலயும் பேராஞ்சு போட்டு 2 கிலோ கொடுத்துருவாரு. அப்ப வீட்டுக்கு போன பிறகு தெரியும், கை விட்டு நோண்டி நோண்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாலிடான கறி அதுல இருக்காது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நல்ல கறி தானே கேட்டேன், ஏன் இப்படி கொடுத்துருக்காருன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்ல கறி தான். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல கறியா கேட்காம என்ன கறி வேணுமோ அந்த கறி கேட்கணும்.
அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்காம என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கை கேட்கணும். நல்ல வாழ்க்கை கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நஷ்டம், சரிங்களா, கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் விரக்தி, கொஞ்சம் சோதனை, கொஞ்சம் துன்பம், கொஞ்சம் இன்பம் எல்லாத்தையும் கலந்து போட்டு கொடுத்துரும் உங்ககிட்ட. அதுபடி பார்க்கும். அப்பாடா சிவபாலன் கேட்டாருப்பா ஒரு 2 கிலோக்கு நல்ல வாழ்க்கை, நம்ம எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டோன்னு. உடனே அவர் சொல்லுவாரு, ஏன் கடவுளை என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற? ஐயா நீதானே கேட்ட நல்ல வாழ்க்கை கொடுன்னு 2 கிலோ, அதைத்தான் போட்டு கொடுத்தேன்னு பிரபஞ்சம் சொல்லும். ஆனா உங்க பார்வைக்கு அதுல எதுவுமே நல்லதா தெரியாது. அது அது அதனுடைய தப்பு இல்லை, நம்ம தப்பு தான். நீங்க தானே கேட்டீங்க நல்ல வாழ்க்கை கொடுன்னு. அதே போலதான் காய்கறி கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்க, ஒண்ணு நீங்களா பொறுக்கி எடுத்துக்கலாம் தேவைய. அவர்கிட்ட பார்த்துட்டு 2 கிலோ நல்ல வெங்காயமா கொடுங்க நீனா, அவர் என்ன பண்ணுன்னா அந்த தராசு தட்டு அப்படியே உள்ள விட்டு மொத்தமா அள்ளி போட்டுருவாரு. அவர் உங்களை மாதிரி பொறிக்கலாம் எடுத்து போட மாட்டாரு. ஏன்னா பொறுத்த வரைக்கும் அங்க கொட்டி வச்சிருக்கிற 250 கிலோ வெங்காயமும் நல்ல வெங்காயம் தான். ஏன்னா அவர் 250 கிலோ வெங்காயமும் காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அத்தனையும் நல்ல வெங்காயம் தான். நீங்க தான் பொறுக்கி வேணும்னா எடுத்துக்கணும். அவரை கேட்டீங்கன்னா அவர் மொத்தமா தான் அள்ளி போடுவாரு. பிரபஞ்சன்றது அப்படிதான். நீங்க அதுகிட்ட போய் பொத்தாம் பொதுவா எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு, நல்ல பணத்தை கொடு, நல்ல காசு கொடு, சரிங்களா, நல்ல வேலை கொடு, நல்ல சம்பளத்தை கொடுன்னா அது பாட்டில் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு 2 கிலோ கொடுத்து அமைச்சிடும் உங்ககிட்ட. வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அதுல எவ்வளவு வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, அல்லல் இருக்குது, அலுப்பு இருக்குதுலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெளிவா தெரியல அப்படின்னா, ஊருக்குள்ள எவன்லாம் எதெல்லாம் விற்கிறானோ அத்தனையும் தேவையா தெரியும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க சார், உங்களுக்கு 10 பொருள் தான் தேவைன்னா லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த 10 பொருளை மட்டும் வாங்கிட்டு உங்களால வெளியே வர முடியும். சரிங்களா? இல்ல நம்ம வீட்டுக்கு தேவையான நல்லதெல்லாம் வாங்கிட்டு வரலாம், நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த ட்ராலி கொடுக்குறாங்க பாருங்க, அது பத்தவே பத்தது ஃபுல்லா ரொம்ப வழியும். காரணம் என்ன தெரியுங்களா? அங்க உங்க தேவைக்கு அதிகமான நல்லது இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க தேவையான உணவு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நல்ல உணவுகள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா நல்ல உணவு சாப்பிடறதான் கத்து கொடுக்குறாங்க. அதனால உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு. என்னடா நல்ல உணவு தானே சாப்பிடுறோம், அப்புறம் ஏன் கெட்டு போகுதுன்னு. உங்க உடம்புக்கு எது தேவையோ தேவையான உணவு சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? வாழைப்பழத்துல ஏகப்பட்ட போஷாக்கு இருக்குது, ஏகப்பட்ட நல்லது இருக்குது. ஆனா அது உங்களுக்கு தேவையா நீங்க பார்க்கணும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 20 வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. எதுக்கு? மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் ஒலிம்பியா, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு பட்டம் பண்றவங்க. ஆனா 20 பச்சை வாழைப்பழம் இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஏன்னா அது அவங்களுடைய தேவை. அப்ப பச்சை வாழைப்பழத்துல நல்லதுனா இருக்குன்னு 20 பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க கதை முடிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னா நல்லதை நோக்கி போயிட்டு இருக்கோம். விட்டுடுங்க விட்டுடுங்க விட்டுடுங்க, தயவு செய்து சொல்றேன். அடுத்த 1 ஆண்டுகளுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய போக்குவரத்து எல்லாம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தேவையை நோக்கி இருக்கணும். சார் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க ஐயா. லாஸ்ட் வீக் எகிப்துல இருந்து அலி கபீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெயினர் வந்திருந்தாரு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஏர்போர்ட்ல. அவரு சாப்பிடவே இல்லை, மேக்சிமம் வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் நான் சொன்னேன் இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இட்லினா அவருக்கு என்னன்னு தெரியல, எதுல இருந்து வருதுன்னு. ரைஸ்ல இருந்து தான் வருது, அது வந்து ஒன்றும் ஆம் கிடையாது, ஆவியில தான் இது அதுன்னு சொல்லி ஒரு வழியா புரிய வச்சு அவருக்கு வந்து இட்லி சாப்பிட வச்சேன். அந்த ஹோட்டல்ல அவர் தங்கியிருக்க ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டு வந்தாரு. அடுத்த நாள் அடிக்கடி பாத்ரூம் போறாரு. என்னன்னு கேட்டா எனக்கு ஒத்துக்கலன்றாரு. ஏங்க இட்லி ஒத்துக்கலன்னா அது அவரு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அது வந்து அவருக்கு ஒவ்வாமையை கொடுக்குது. இந்த வாரம் வந்து இப்ப சைனீஸ் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் வந்து சரி நம்ம சாப்பாடை சாப்பிட்டா அவருக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு அவரோட சேர்ந்து போயிட்டு நான் பர்கரும் அந்த சிக்கன் சாப்பிட்டேன். அது எனக்கு ஒத்துக்கல சார்.
நன்றி நன்றிங்கய்யா. இதுக்குதான் சொல்லுவாங்க ஓசியில கிடைக்குதுன்னு ஏத்தக்கூடாது. அதோட எஃபெக்டும் நம்ம அதோட பின்விளைவும் பாத்துக்கணும். இது வந்து டியூட்டி சார், இது ஓசி இல்ல. நம்ம மீல்ஸ சாப்பிட்டா இல்லைங்கய்யா, அவருக்கு இது ஏதாவது ஒத்துக்காம ஓசின்னு போக அர்த்தம் போகுதுன்னு கிடையாது. சொல்லிட்டு நான் அவரோட உணவுக்கு மாறினேன். ஆனா எனக்கு ஒத்துக்கல. இது ஓசினா நான் என்ன சொல்றேன்னா, கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஏத்தக்கூடாது. நம்ம உடம்பு ஏத்துக்கிற இதா இருக்கணும். எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது நம்ம சாப்பிடுறோம்ல, அது வந்து இல்லைங்கய்யா, நமக்கே நீங்க ஃப்ரீயா எதிரியா கிடைக்குதுன்னு இல்ல. மாறுன்னு சொல்றேன். சரிங்களா, நீங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடறதா கூட நல்லது பாக்குறீங்க. சரிங்களா, வாட்ஸ்அப்ல வரும் கருஞ்சீரகம், சரிங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடனே மறுநாளே பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல 2 கிலோ கருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. என்னங்கன்னா, ஐயோ ஊறுபட்ட மருத்துவ குணம் இருக்குதுங்களாங்க. என்ன பண்ணணும்? காலைல எந்திரிச்ச உடனே கருஞ்சீரகத்தை குடிக்கணும். சரிங்களா, பல்லு தேய்ச்சோன்னு குடிக்கணும், குளிச்ச உடனே குடிக்கணும், சாப்பிட்ட உடனே குடிக்கணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிக்கணும். சரிங்களா, 2 நாள் தான் குடிப்பாரு. அதுக்கு பிறகு அவருக்கு வாழ்க்கையில பிடிக்காத பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரகம்னு சொல்லுவாரு. அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திடும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல உணவுனால ஈடு பண்ண முடியாத ஒரு விஷயத்த சப்ளிமெண்ட்ன்ற பேர்ல, துணை உணவுகள்ன்ற பேர்ல நிறைய கம்பெனி நிறைய ப்ராடக்ட் தயார் பண்றாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணான்னா, உன் சாப்பிடுற சாப்பாடுலாம் குப்பை, இதுல பூரா நியூட்ரிஷன் ஆகுது, இத பூரா குடிச்சுவிடு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்கிறாங்க. காரணம் என்ன? நல்லது தானே. அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கணும்னு. அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தம்ன்றது என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிரே போகாத சாகா வரம் அளிக்கக்கூடிய உணவு தான் அமிர்தம். ஆனா அதுவே அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா உயிர் போக்கிரும்ன்றாங்க. அந்த மாதிரி பல பேர் வாட்ஸ்அப்ல வந்துருச்சுன்னு வச்சுங்க. நான் ஒருத்தரை பார்த்தேன். கொய்யாவுல ஏகப்பட்ட நன்மைகள் போட்டிருக்குன்னு 3 கிலோ கொய்யா வாங்கி வச்சு ஒரு நாள் பூரா கொய்யாவே சாப்பிட்டாரு. அது உள்ள போய் சும்மா விடுமா? அடன் கொய்யால அப்படின்னு அதனுடைய வேலை காமிக்க ஆரம்பிச்சது பாருங்க. அவ்வளவுதான். என்னங்க ஆச்சு அப்படின்னா, ஒண்ணும் முடியல சார். ரொம்ப டயர்டா இருக்குது. என்ன ஆச்சுன்னு? காலையில இருந்து போயிட்டே இருக்கு சார். நிக்கவே இல்ல. நான் நேத்து பார்த்தேன் சார். கொய்யால ரொம்ப நன்மையெல்லாம் இருக்குன்னு படிச்சுதான் பார்த்தேன் நானு. ஆனா எனக்கு என்னமோ தெரியல சேரல அப்படின்னுவாரு. சரிங்களா? அதே போல ஓட்ஸ் இருக்கு பாருங்க, ஓட்ஸ். அந்த நாட்டுல வாழறவனுடைய உடல் தேவைக்காக இந்த இயற்கை உருவானதுதான் ஓட்ஸ். நம்ம ஆளுங்க பூராம ஓட்ஸ வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுறாங்க, இட்லி செஞ்சு சாப்பிடுறாங்க, சார் தோசை நீங்க செஞ்சு சொல்றது சாப்பிடுறாங்க. கரெக்ட். அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழத்தை அந்தந்த சீசன்ல தான் சாப்பிடணும். இயற்கை அப்படிதான் வச்சிருக்கு. நீங்க இயற்கையா கிடைக்கிற டயத்துல அந்த பழத்தை சாப்பிடாம, கிடைக்காத டயத்துல இந்த பழத்தை வச்சு கொடுப்பாங்க தெரியுமா? அது சாப்பிட்டா நம்ம உடம்பு ஒத்துக்காது. அது ஒரு மருத்துவர் இல்ல சொன்னாங்க. அதுதாங்க தெரியும். இந்த இயற்கைக்கு தெரியும் உங்க உடம்பு எப்ப ரொம்ப உஷ்ணமாகுதுன்னு. அந்த நேரத்துக்கு கோசாப்பழம் கிடைக்கும். அந்த அதுக்கேத்தாப்புல அந்த பழங்களும் வளருது தர்பூசணி சார். அப்பதான் விளையும் அது. அது வெயிலுக்கு ஏத்த மாதிரி வெயிலுக்கு தான் விளைச்சலான ஒரு வரும். பழம். அதை போய் குளிர் நேரத்துல தயிர் பூசணி நல்ல சாப்பிடுறது. கார்த்திகை மாசத்துல, மார்கழி மாசத்துல வச்சு நல்ல நீங்க கோசா பழத்தையும் அதான் தர்பூசணியை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன உடம்புக்கு குளிர்ச்சி தருனாங்க, ஆனா புல்லா சளி பிடிச்சிருச்சு அப்படின்னுவாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கங்க. வாட்ஸ்அப்ல வர்றது பூரா நல்லதா தான் இருக்கும். அவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ண விட்டீங்கன்னா உங்க சிஸ்டம் போயிடும். சரிங்களா? ஊருக்குள்ள இருக்கிற எல்லா நல்லதையும் தூக்கி உங்க மூளையில போட்டீங்கன்னா உங்க மூளை வீணா போயிடும். சரிங்களா? ஊருக்குள்ள இருக்கிற எல்லா நல்லதையும் தூக்கி உடம்புக்குள்ள போட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். உலகத்துல இருக்கிற எல்லா நல்லதையும் தூக்கி மனசுக்குள்ள போட்டீங்கன்னா மனசு கெட்டு போயிடும். அப்ப எல்லா நல்லதையும் தூக்கி நீங்க உள்ள போட 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்னதான் வழி? அதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, எது தேவையோ அதை எடுத்து உள்ளே போடுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, என் வாழ்க்கையில மாசம் ஒரு புத்தகத்தை வாங்குவது என்பது என்னுடைய கொள்கையா வச்சிருந்தேன். என்னுடைய மாசம் ஒரு புத்தகம் வாங்குவது என்பது ஒரு கொள்கையா வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 புத்தகங்களுக்கு மேல சேர்ந்து போச்சு. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, லாக்டவுனுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டா தான் முன்னேற்றம் கிடைக்கும்னு. அதனால இப்ப அந்த 3000 புத்தகங்களை யாருக்கெல்லாம் எதெல்லாம் தேவைப்படுதோ எல்லா புத்தகத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். லைப்ரரியா பார்த்து, இந்தாங்க இந்த லைப்ரரிக்கு ஒரு 100 புத்தகம் வச்சுங்க.
100 புத்தகம் வச்சுங்க, 100 புத்தகம் வச்சுங்கன்னு இப்ப அந்த 3000 புத்தகத்தை 300 புத்தகங்களா குறைக்கிறதுக்கான வழியை நான் போயிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட அது குறைச்சிட்டேன். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளர அது 300 புத்தகங்களா குறைச்சிருவேன். 1. 2வது அந்த 300 கூட 30ஆ குறைக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அத மண்டையில ஏத்திட்டீங்க, அப்ப எதுக்கு புக்கு? இல்லைங்க, இப்ப மண்டையில ஏத்தனதே நான் இப்ப கழட்டி விட்டுட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? புக்க கழட்டி விடுறீங்களா, படிச்சதை கழட்டி விடுறீங்களா? மண்டையில ஏத்தனதே கழட்டி விட்டுட்டு இருக்கேங்க ஐயா. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா தெரியாதுன்னே சொல்ல மாட்டேன், அவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருப்பேன். சரிங்களா? கிட்டத்தட்ட அருணகிரி ஐயா போல அப்படின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட தான், அவர் மாதிரி முழுசா இல்ல, கிட்டத்தட்ட. இப்ப என்ன தெரியுங்களா, இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா தரேன்? நிறைய கேள்விகளுக்கு இப்போ இல்ல தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். தெரியாதுன்னு தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒத்துக்கணும் சார். என்னைக்கு நீங்க தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, தெரிஞ்சதையே தெரியாதுன்னு சொல்றேன் சார். இப்போ நீங்க சொல்றது என்ன, தெரியாதது தெரியாதுன்னு ஒத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இப்போ தெரிஞ்சதையும் தெரியாதுன்னு சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல விஷயமா மாறிடும். அங்கதான் உங்களுடைய இன்னும் மேம்பட்ட புரிதல் இருக்கும். உங்களுடைய புரிதல் தெரியாதது தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு லெவல். அதையும் தாண்டி தெரிஞ்சதையும் நீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வேற லெவல். சிலவங்களுக்கு அது ஒரு பெருமையா நினைக்கும், நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியல பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷம். ஐயா நீங்க வெளி உலகத்துக்கு போயிட்டீங்கன்னா, அதாவது நீங்க 3 லெவல்ல வேலை செய்யணுங்க ஐயா. நீங்க 3 லெவல்ல வேலை செய்யணும். சரிங்களா? 3 லெவல்ல வேலை செய்யணும். எங்கன்னா ஒரு சில இடங்கள்ல சரிங்களா உங்களுக்கு தெரியலனா கூட தெரிஞ்சா மாதிரி காமிச்சுக்கணும். அது ஒரு லெவல். தெரியலனா கூட தெரிஞ்சா மாதிரி காமிச்சுக்கணும். அது ஒரு லெவல். அது எங்க அப்படின்னா சொசைட்டில. சொசைட்டிக்கு போயிட்டீங்கன்னா தெரியாதத கூட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும். தொழிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா தெரிஞ்சதை மட்டும் தான் காமிக்கணும். எது தெரியுமோ அது தெரியும்னு காமிக்கணும், தெரியாதது தெரியாதுன்னு விட்டுறணும். ஐயா லெவல் புரிஞ்சுக்குங்க ஐயா. சொசைட்டிக்கு போயிட்டீங்கன்னா தெரியாதத கூட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும். சரிங்களா? ஆனா தொழிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா எது தெரியுமோ தெரிஞ்சதை மட்டும் தான் காமிச்சுக்கணும். அடுத்தது குடும்பம். குடும்பத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்க, தெரிஞ்சது கூட தெரியாதுன்னு காமிக்கணும். அப்பதான் குடும்பம் இன்பமா இருக்கும். இந்த வாலிங்கிற ஒரு திரைப்படத்துல சிம்ரன் சொல்லி தருவல, என்ன சொல்லி தருவா? லவ்ல உனக்கு ஏன் மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியும்னு சொன்னேன், தெரியாதுன்னு சொல்லியிருந்தா தானே ரொமான்ஸ் நடந்திருக்கும்னு. அப்போ நீங்க குடும்பத்துக்குள்ள போயிட்ட பிறகு சில மனைவி முன்னாடி தெரியாதுன்னு சொல்லி பாருங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏ வாயை மூடுறி, எனக்கு எல்லாம் தெரியும். உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ புடைச்சுக்கிட்டு நிக்கும். வடிவேல் சொல்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டு என்ன மேல முளைச்சிட்டு நிக்குதுன்னு, முளைச்சிட்டு நிக்கலையா புடைச்சுக்கிட்டு நிக்குது. ஒரு திரைப்படத்துல மேஜர் சுந்தரராஜன் நினைக்கிறேன், எனக்கு சரியா காட்சி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, ஆட்கள்லாம் பெரிய ஞாபகம் இல்லை. முடிஞ்சிருச்சு டைம். அடுத்த ஜூம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேரம் வந்தாச்சு சார். மாறிட்டாருன்னு நினைக்கிறேன், வேற ஒருத்தர். வடிவேல் சாரா? வடிவேல் சார்? எஸ் சார், எஸ் சார், நானே தான் சார். நீங்க தான் வந்திருக்கீங்க. இந்த லைன்ல வந்தீங்களா, அந்த இதுல வந்தீங்களா சார்? நீங்க பயிற்சி ஐடியில வந்திருக்கீங்களா, அந்த ஐடியில வந்திருக்கீங்களா? இல்ல இப்ப நம்ம ஐடியிலேயே தான் உள்ள வந்திருக்கிறேன். அப்படியா? சார் வெளியில போயிட்டார் நீங்க வந்ததுனால.